पात्रं देवत्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् आचार्यं तिरुवडिगळे शरणं हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे यत्प्रसादेन वचसां प्रसादादिगुणोदयः साविर्भवतु वाग्देवी मयि वाचा प्रसन्नया नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः नमोऽस्तु ते व्यास विशाल बुद्धे पुल्लारविन्दाय तपत्रनेत्रे येन त्वया भारत तैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमय प्रदीपः மகாபாரதத்துல சௌப்திக பர்வா பூர்த்தியாச்சு. சௌப்திக பர்வா அப்படின்னா ராத்திரி தினம் நடந்த விஷயம்னு அர்த்தம். இந்த ராத்திரி தினம் 18வது நாள் யுத்தம் முடிஞ்ச ராத்திரி தான் உபபாண்டவ வதம், பரீட்சித்தினுடைய ஜன்மா, இதெல்லாமே ஆச்சு. இந்த வைபவங்கள்லாம் முடிஞ்சது. உபபாண்டவ வதம் ஆன அதே சமயம் அங்க துரியோதனனுடைய உயிர் பிரிந்தது. துரியோதனன் தொடையில பீமசேனால அடிபட்டு விழப்பட்டான். ரொம்ப நேரமா அந்த துக்கத்தை அனுபவிச்சுட்டு இருந்தான். வலி வேதனையை அனுபவிச்சு கடைசியா அவனோட உயிரும் பிரிஞ்சது. துரியோதனனும் போயிட்டான் அப்படிங்கிற செய்தி சஞ்சயன் திருதராஷ்டிரன்ட்ட சொன்னான். இவ்வளவு நேரம் உயிரோட போராடின்னு இருந்தார் மகாராஜா, இப்ப அவருடைய உயிர் போயிடுத்து. हते दुर्योधने चैव हते सैन्ये च सर्वशः धृतराष्ट्रो महाराजा श्रुत्वा किमकरोन्मुने. இப்ப துரியோதனனுடைய உயிர் போயிடுத்து அப்படின்னதும் என்ன ஆச்சு? இப்ப துரியோதனனுக்கு கூட யாராவது இருக்காளா? துரியோதனனுடைய அந்த பிரேதத்தையாவது யாராவது எடுக்கிறாளா அப்படின்னா, மகாராஜா துரியோதனனுடைய உயிர் பிரிஞ்சதும் அங்க பக்கத்துல எல்லாம் யாரும் இல்ல. ஆனா ஒரு ஆச்சரியம் என்ன இவங்க ஒரு ஆச்சரியம் என்ன நடக்கிறதுன்னா, துரியோதனுடைய சிரசுல புஷ்பங்கள் விழறதான். தேவலோகத்திலேருந்து தேவர்கள் புஷ்பமாரி பொழியறார்கள் துரியோதனனுடைய தலையில. ஏன்னா கடைசிய என்ன காரணம்னா கலி, சாட்சாத் கலி இல்லையா, கலி புருஷன். கலி உடைய வேலைகள் என்னென்னவோ அதை கரெக்டா பண்ணிட்டான் துரியோதனன். கலியினுடைய வேலை இதுதான். எப்போதுமே அதர்மத்தை கையில எடுத்து தர்மஸ்தாபனத்துக்கு கலி ஒரு பிரேரணையா இருக்கும். அந்த வேலையை துரியோதனன் சரியா பண்ணதுனால தர்மஸ்தாபனம் இன்னைக்கு ஆர்த்துக்கு நீ தானப்பா காரணமா இருந்த, சந்தோஷம் போ, இந்த ஒரு அக்ஷதையை வச்சுக்கோ அப்படின்னு தேவர்கள் கொஞ்சம் அவன் தலையிலையும் பூவை போட்டார்கள். அதனால துரியோதனனுடைய அத்தியாயம் அதோட முடிஞ்சு போச்சு. துரியோதனனும் போயாச்சு அப்படின்ன உடனே மறுநாள் காலமே காந்தாரி கிட்டக்க போய் கண்ணபிரான் பேசி காந்தாரிய சமாதானம் பண்ணிட்டான். இனி அஸ்தினாபுரம் புறப்படணும். ரதங்கள்லாம் தயாராச்சு. ரதங்கள் தயாரான உடனே பாண்டவர்கள் தயாரானார்கள். பிறந்த குழந்தை பரீட்சித்தை தூக்கிண்டு உத்தரகுமாரி சந்தோஷமா அவளும் கிளம்பினாள். ஸ்திரீகள் எல்லாரையும் பல்லக்கு ஏற்பாடு பண்ணப்பட்டது. கண்ணபிரான் எல்லாரும் நேர அஸ்தினாபுரம் போவோம் அப்படின்னு எப்போதுமே சாரத்தியம் பண்ண கண்ணபிரான் இப்போ தாருக்கனை சாரத்தியம் பண்ண வச்சுட்டு பாண்டவர்களோட 5 பாண்டவர்களோட கண்ணபிரான் தானும் ரதத்துல ஏறி நின்று அவளோட சந்தோஷமா அஸ்தினாபுரத்துக்குள்ள பிரவேசம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பாண்டவர்கள் கிளம்புறார்கள். அஸ்தினாபுரம் கோட்டை வருது. எல்லாரும் அந்த குருக்ஷேத்திரத்திலேருந்து ஆரம்பிச்சு ஹஸ்தினாபுரம் வரைக்கும், அதாவது குருக்ஷேத்திரம்ங்கிறது இப்ப ஹரியானா சமீபத்துல இருக்கு குருக்ஷேத்திரம். இப்ப ஹரியானான்னு சொல்றோம் அந்த ஸ்டேட்டை. ஏன்னா ஹரி பாதத்தை வச்சதுனாலே ஹரியானா அப்படின்னு ஆச்சு. ஏன்னா கண்ணபிரான் தூது வந்தப்போ அங்க இருக்கிற ஒவ்வொரு தெருவிலையும் நகரத்திலையும் ஹரியினுடைய பாதம் பட்டதுனால ஹரியானா அப்படிங்கிற அந்த பெயர் இன்னி வரைக்கும் கூட மாறல. இன்னி வரைக்கும் கூட ஹரியானான்னு தான் இருக்கு. அங்கதான் குருக்ஷேத்திரம் அங்க இருக்கு. அங்கேருந்து இந்திரபிரஸ்தம் அப்படிங்கிறது டெல்லி. அந்த டெல்லியினுடைய சமீபம் தான் அஸ்தினாபுரம். இப்ப இங்க உத்தரப்பிரதேசத்துல மீரட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த இடம் தான் அஸ்தினாபுரமாக இப்ப இருந்தது.
அங்கேருந்து குருக்ஷேத்திரத்துல இருந்து புறப்பட்டு அங்க வரணும். ரதங்கள் புறப்படுறது. எல்லாரும் இந்த குருக்ஷேத்திர யுத்தத்துல பங்கு கொண்டு யார் யார மிச்சப்பட்டார்களோ அத்தனை பேர்களும் புறப்பட்டு அஸ்தினாபுரம் கோட்டை வருது. அஸ்தினாபுரம் கோட்டைக்குள்ள தர்மபுத்திரர் அன்றைய தினம் வனவாசம் போது அந்த அஸ்தினாபுர கோட்டையிலேருந்து காலை எடுத்து வெளியில வச்சதுதான். இன்றைய தினம் தர்மபுத்திரருடைய ரதம் உள்ள வந்துடுத்துன்னு உடனே அன்றைய நாள் வனவாசத்துக்கு கிளம்பின நாள் நாட்டு பிரஜைகள் எல்லாம் அவ்வளவு கதறினார்கள். தர்மபுத்திரர் கிளம்புறார் அப்படின்ன உடனே, வனவாசத்துக்கு போறானே, நம்ம அரசன் போறானே, இனி இவரை திரும்ப பார்க்க முடியுமா அப்படின்னு அத்தனை பிரஜைகள் அழுக நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் இந்த வனப்பருவ ஆரம்பிக்கிறச்சே. அந்த பிரஜைகள் எல்லாம் இன்னைக்கு தர்மபுத்திரர் சந்தோஷமா யுத்தத்துல வெற்றி கண்டு திரும்பி வரச்சே, அஸ்தினாபுர கோட்டைய மறுபடியும் தாண்டி அவர் உள்ள வரச்சே, எல்லாரும் ஜெயா விஜயீ பவா ஜெயா விஜயீ பவான்னு எல்லாரும் புஷ்பமாரி பொழியறார்கள் தர்மபுத்திரருக்கு. சந்தோஷமா வாத்தியங்கள் முழங்க கட்டியங்கள் சொல்ல தர்மபுத்திரர் உள்ள வரார் அஸ்தினாபுரத்துக்கு. அப்படி அப்ப அன்னைக்கு எப்படி வெளியில போனாரோ, எப்படி அழுகையோட வெளியில போனாரோ தர்மபுத்திரர், கண்ணுல கண்ணீர் சிந்திண்டு வெளியில போனாரோ, இன்னைக்கு பிரசன்னமான முகத்தோட கூட உள்ள வரார். இப்படி உள்ள தர்மபுத்திரர் வந்த உடனேவே அத்தனை ஜனங்களுக்கும் அவ்வளவு குதூகலம் உண்டாயிடுது. இனிமே நம்ம வாழ்க்கையில வந்த கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்தது, நம்முடைய அரசன் நமக்கு திரும்ப வந்துட்டான் அப்படிங்கிற சந்தோஷத்துல எல்லா பிரஜைகளும் அவர்களை வரவேற்றார்கள். இனி முதல்ல திருத்தராஷ்டிரனை போய் பார்க்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். எப்படியோ காந்தாரிய சமாதானம் படுத்தியாச்சு. இப்ப அடுத்த ஆபத்து. இப்ப திருத்தராஷ்டிரன் முகத்துல எப்படி முழிக்கிறது? விதுரருடைய கிரகம் கதவு சாத்தப்பட்டது இத்தனை நாட்கள். இப்ப யுத்தம் முடிஞ்சிடுத்து அப்படின்னு விதுரர் கிட்ட போய் யாரோ சொன்னா யுத்தம் முடிஞ்சிடுத்து. ஏன்னா அவர் கேட்க கூட இஷ்டப்படல என்ன நடக்கிறது என்னன்னு. ஏன்னா அவர் பார்த்து வளர்ந்த பிள்ளைகள் எல்லாரும் அவர்கள்லாம் மடியறார்கள் அப்படிங்கறத எப்படி அவரால் கேட்க முடியும்? ஆனாலும் இன்னதுதான் இருக்கும் ரிசல்ட்னு அவருக்கு தெரியும். அதனால இத்தனை நாட்கள் உள்ளேயே இருந்த விதுரர் இப்ப கதவை தட்டி அவரை வெளியில வர வச்சா, தர்மபுத்திரர் உள்ள வந்துட்டார், கோட்டைக்குள்ள வந்துட்டார், வந்துட்டு இருக்கார். அரச தர்பாருக்கு வரப்போறார். தர்மபுத்திரர் ஜெயிச்சுட்டார், துரியோதனாதிகள் வதம் பண்ணப்பட்டுட்டார்கள் அப்படின்னு சொன்ன உடனே, இதை நான் எதிர்பார்த்தது தானே, இது ஒண்ணும் புதுசு இல்லையே. சரி, அண்ணா திருத்தராஷ்டிரன் எப்படி இருக்கார், மகாராஜா எப்படி இருக்கார் அப்படின்னதும் அதுதான் தெரியல. சஞ்சயனுடைய இத்தனை நாள் இருந்தார், 18 நாள் இருந்தார் அப்படின்னு காவலர்கள்லாம் வந்து சொன்னதும் சரி, நான் போய் அவரை பாக்குறேன் முதல்ல. ஏன்னா பாண்டவர்கள் வரச்சே அவர் கொஞ்சம் சமாதானமா இருக்கணும். ஏன்னா அவர் ஏதாவது கோபத்தை காமிச்சிட போறார், அவர் என்ன மனநிலையில முதல்ல இருக்காருன்னு நான் போய் தெரிஞ்சுக்கிறேன்னு விதுரர் முதல்ல புறப்பட்டு வந்துட்டார். வந்து திருத்தராஷ்டிரன், என்ன விதுரா, இப்பவாவது வந்து என்ன பார்க்கணும்னு உனக்கு தோணித்தான்? இந்த 18 நாள்ல என்ன நடந்ததுன்னு உனக்கு தெரியுமா? என்னுடைய 100 பிள்ளைகளும் போயிட்டா தெரியுமா அப்படின்னு ஓன்னு கதறி அழுதான் திருத்தராஷ்டிரன். விதுரர் திருத்தராஷ்டிரனை கட்டிண்டு, அண்ணா இதை நான் எதிர்பார்த்ததுதான், நீயும் இதை எதிர்பார்த்ததுதான், சும்மா விளையாடாத, இது என்ன இது நடக்கும்னு உனக்கு தெரியாதான்னு? நீயும் இதை எதிர்பார்த்திருப்ப. நான் இதுக்கு தானே அப்போல இருந்து அடிச்சுட்டேன், வேண்டாம் வேண்டாம் சூதாட விடாத பசங்களன்னு அடிச்சுட்டேன், நீ கேட்கல. ஆமா ஆமா நீ சொன்னதான், நான் தான் எல்லாம் நானே கெட்டேன், என் தலையில நானே தான் மண்ணை வாரி போட்டுட்டேன், என் மேலதான் தப்பு அப்படின்னு திருத்தராஷ்டிரன் சொல்ல, சரி இதெல்லாம் ரொம்ப இப்ப கடைசி நிமிஷத்துல வந்து இதெல்லாம் நீ ரியலைஸ் பண்ணி கூட இப்ப பிரயோஜனம் இல்லைன்னா, இப்ப ஆக வேண்டிய காரியத்தை பார்க்கணும். தர்மபுத்திரன் உள்ள வந்துட்டார், தெரியுமா உனக்கு? தெரியும், கேள்விப்பட்டேன். அண்ணா உன் கோபத்தெல்லாம் காட்டாத, குழந்தைகள் மேல காட்டாத, அவள் எதுவும் சொல்லாத. இந்த தர்மஸ்தாபனம், தர்மத்துக்காக போராடி அவர்கள் ஜெயிச்சுட்டு வந்திருக்கா, அதனால அவளை ஒண்ணும் சொல்லாம நீ ஆசீர்வாதம் பண்ணு. எனக்கு நீ ஏதாவது ஒரு உபகாரம் பண்ணணும்னு நினைச்சேன்னா தயவு செஞ்சு இதை பண்ணு அண்ணா அப்படின்னு விதுரர் சொல்றார். இருந்தாலும் திருத்தராஷ்டிரனுக்கு சமாதானம் ஏது? என்ன இருந்தாலும் 100 குழந்தைகளை இழக்கிறதுங்கிறது ஒரு தகப்பனாருக்கு பெரிய இழப்பு இல்லையா? இது சாதாரணம் இல்ல இல்லையா? மனசு சமாதானம் ஆக மாட்டேங்கிறது. இருந்தாலும் பரவாயில்ல, அவ வரச்சே நான் எதுவும் காட்டிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி திருத்தராஷ்டிரன் உட்காந்துருக்கான். நேரா பாண்டவர்கள் கிருஷ்ணனோட கூட எல்லாரையுமே கிருஷ்ணன் அங்க நிறுத்திட்டான், ஸ்திரீகள் எல்லாம் அங்கே நிறுத்திட்டான். நீங்க யாரும் வர வேண்டாம், நாங்க 5 பேர் மட்டும் முதல்ல பாண்டவர்களோட நாங்க போய் பார்த்துட்டு வரோம் பெரியப்பாவை, அவர் எந்த மனநிலையில முதல்ல இருக்காருங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்க எல்லாம் வரலாம் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணன் பாண்டவர்களை மட்டும் அழைச்சிண்டு உள்ள வரார். உள்ள வந்த உடனே விதுரர் வாசல்ல வந்து வரவேற்கிறார். வா தர்மபுத்திரா, சந்தோஷம், கேள்விப்பட்டேன் யுத்தத்துல ஜெயிச்சிட்டியாமே, சந்தோஷம் அப்படின்னதும் முதல்ல விதுரருடைய சரணத்துல விழுந்து நமஸ்கரிச்சார் தர்மபுத்திரர். சித்தப்பா சௌக்கியமா, எவ்வளவு நாள் ஆச்சு பார்த்து? 13 வருஷம் ஆச்சு உங்களை பார்த்து, எல்லாரும் சௌக்கியமா அப்படின்னு கேட்டதும் எல்லாரும் சௌக்கியம் தான்ப்பா, பா உன்னுடைய பெரியப்பா உள்ளதான் இருக்கார், பா எப்படி இருக்கார்? இருக்கார்
அவ்வளவுதான் சொல்ல முடியும். வா நீயே உள்ள வந்து தெரிஞ்சுக்கோவா அப்படின்னு அழைச்சிட்டு போறார் விதுரர். தர்மபுத்திரர் போய் நமஸ்கரிக்கிறார் திருத்தராஷ்டிரனை. பெரியப்பா, தர்மபுத்திரன் வந்திருக்கேன், சௌக்கியமா இருக்கேளா? எவ்வளவு நாள் ஆச்சு உங்களை பார்த்து? என்ன தெரியறதா? நான் பேசுறதெல்லாம் உங்களுக்கு புரியறதா? நான் நமஸ்கரிக்கிறேன், ஆசீர்வாதம் பண்ணுங்கள் அப்படின்னு தர்மபுத்திரர் சரணத்துல விழுந்ததும், அதீத்யதா மகாபாஹுः க்ரோஷந்தி குரரீவிவ வவந்தே பிதரம் ஜேஷ்டம் தர்மராஜோ யுதிஷ்டிரः. தர்மராஜன் யுதிஷ்டிரன் வந்து முதல்ல நமஸ்கரிச்சதும் இப்படி திருதராஷ்டிரன் தடவி பார்த்தான். வந்தது யுதிஷ்டிரன்னு தெரியறது. தெரிஞ்சது, ஆயுஷ்மான் பவப்பா, நன்னா இரு, க்ஷேமமா இரு சொல்லிட்டான். வாயிலேருந்து இப்படி ஒரு வார்த்தை வந்துடுத்து. தர்மபுத்திரருக்கு ஆச்சரியமா போச்சு. வந்த உடனே திட்ட போறாருன்னு நினைச்சிட்டு இருந்தார். சரி நன்னா இரு, க்ஷேமமா இருன்னு சொல்லிட்டார். சொன்னதும், பெரியப்பா நீங்க நன்னா இருக்கீங்களா முதல்ல அப்படின்னு தர்மபுத்திரர் கேட்டதும், இருக்கேன்ப்பா, அதான் என்ன பாக்குறியே, இருக்கேன். அது சரி, நீ மட்டும்தான் வந்தியா இல்ல உன் கூட உன்னுடைய சகோதரர்கள் எல்லாம் வந்திருக்காளா? வந்திருக்கா பெரியப்பா, இதோ வெளியில தான் நிக்கிறா, கூப்பிடு, எல்லாரையும் கூப்பிடு அப்படின்னு திருதராஷ்டிரன் சொன்னதும், எல்லாரும் வந்துட்டா பெரியப்பா. பீமன் எங்க? திருதராஷ்டிரன் கேட்கிறான். பீமன் எங்க? வந்திருக்கார் பெரியப்பா, அனுப்பட்டமா? அனுப்பு, நான் பீமனை பார்க்கணும். பீமா போ, பெரியப்பா கூப்பிடுறார் போ அப்படின்னதும் பீமசேனன் வரான். கிருஷ்ணன் சொல்றான், பீமன்னா போ, அதான் பெரியப்பா கூப்பிடுறாருல போ அப்படின்னு சொன்னதும், பீமா என் கண்ணே வந்து என் ஆலிங்கனம் பண்ணிக்கோ. முதல்ல நமஸ்கரிக்கிறான் பீமன். நன்னா இரு, க்ஷேமமா இரு, முதல்ல வந்து என் ஆலிங்கனம் பண்ணிக்கோ, எனக்கு ஓ மேல எனக்கு ரொம்ப பிரியம் இருக்கு, நீ ஒரு உத்தம புத்திரன் தான், நீ என்ன இருந்தாலும் என்ன நீ நல்லா கவனிச்சுண்ட, நீங்க இருந்த காலத்துல நான் தான் உன்னை புரிஞ்சுக்கல, அதனால எனக்கு உன் மேல பிரியம் இருக்கு, உன்னை நான் ஆலிங்கனம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன், என்ன ஆலிங்கனம் பண்ணிக்கோ அப்படின்னு திருதராஷ்டிரன் கையை நீட்டுறான். உன்னை கிருஷ்ணன் பாக்குறான். போ பீமன்னா போ, கூப்பிடுறாருல பெரியப்பா, ஆலிங்கனம் பண்ணிக்கோ, ஏன் போய் ஆலிங்கனம் பண்ணிக்கோ போ அவரை அப்படின்னு சொன்னதும் பீமன் போய் ஆலிங்கனம் பண்ணிண்டான் திருதராஷ்டிரனை. இப்படி ஆலிங்கனம் பண்ணிண்ட உடனே என்ன பலமோ என்ன தெம்போ திருதராஷ்டிரனுக்கு மொத்த பலத்தையும் எடுத்து இந்த பீமனை போட்டு இறுக்கி ஒரு கட்டு கட்டி நரநர சொடான அவனுடைய நரம்புகள்லாம் உடையறது போல உடைஞ்சு அப்படி துவம்சமாக்கி போட்டுட்டான் பீமனை. பீமன் கீழே விழுந்து செத்தே போயிட்டான் அப்படின்னு திருதராஷ்டிரன் நினைச்சுட்டான். நல்ல துவம்சமாக்கி போட்டுட்டான் பீமனை. வாயில இந்த ரத்தம் வந்தது. இந்த ரத்தத்தை குமிழி துப்பி அயோக்கியம் ஒழிஞ்சான். என் பிள்ளை எப்படிதானே வதம் பண்ணான், துரியோதனன் துஷாசனன் எல்லாரையும் வதம் பண்ணிருக்கான்ல, அத்தகைய பீமனை நான் விட்டு வைப்பேனா அப்படின்னு சொல்லி ஆத்திரம் தீர. இது வரைக்கும் திருதராஷ்டிரன் யுத்தத்துக்கு வந்தது இல்லைல்ல, ஏன்னா இது வரைக்கும் அவன் கண்ணு தெரியாததுனால எந்த யுத்தமும் பண்ணது இல்லை. திருதராஷ்டிரன் இத்தனை வருஷமா தேக்கி வச்சிருந்த பலம் மொத்த பலமும் இப்ப காண்பிச்சு பீமன் உடையறாப்புல ஒரு பலம். ஆனா பலத்தை தேக்கி வச்சு காமிச்சானா பீமன் நொறுங்கி போய் விழுந்துட்டான் அப்படிங்கிறத நம்பின திருதராஷ்டிரன் மறுக்ஷணம் ஒரு 5 நிமிஷம் ஆச்சு தன்னை தானே ஆஸ்வாசப்படுத்தின்றான். ஆஸ்வாசப்படுத்தின்ற பிறகு தனக்கே கண்ணுல கண்ணீர் வந்துடுத்து. அழ தொடங்கினான் திருதராஷ்டிரன். இப்படி ஒரு க்ஷணத்துல கோபப்பட்டுட்டேனே, இப்படி கோபப்பட்டு இப்படி பீமனை நான் வதம் பண்ணிட்டேனே. சதோ கோபம் சம்ருத்ஸ்ய கதமன்யுஹ மகாமனஹ ஹா பீமேதி சுக்ரோஷ நிருபஹ சோகசமன்விதஹ. சோகத்தை அடைஞ்சுட்டான் திருதராஷ்டிரன். ஹா பீமா, என் கண்ணே என்னை மன்னிச்சுக்கோ, இப்படி உன்னை வதம் பண்ணிட்டேனே, எனக்கு ஏதோ என்னுடைய புத்திர பாசம் என் கண்ணை மறைச்சிடுது, ஆனா நீ பண்ணதுல எதுவும் தப்பு இல்லைங்கிறத நான் ஏன் புரிஞ்சுக்க விட்டுட்டேன்? நீ என்ன பெருசா தப்பு பண்ணிட்ட? உனக்கு நடந்த கொடுமை இந்த உலகத்துல யாருக்குமே நடந்தது இல்லை. அவனை நானே நிறைய கொடுமைப்படுத்திட்டேன். போராத்துக்கு என் புத்திரர்கள்லாம் உன்னை கொடுமைப்படுத்திட்டா, உங்க பத்தினி எல்லாம் இங்க அழைச்சிட்டு வந்து படாத பாடு படுத்தி எடுத்துட்டா. அப்படி இருக்க ஒரு மானியான ஆண்மகன் இத்தகைய ஒரு முடிவை எடுப்பான் தானே ஒரு க்ஷத்ரியன்? இத நான் கூட புரிஞ்சுக்கலைன்னா அப்புறம் நான் இத்தனை நாள் ராஜ்ய பரிபாலனம் பண்ணி நான் ராஜாவா இருந்து என்ன பிரயோஜனம்? இப்படியா கோபம் வந்து என்னுடைய கண்ணை மறைக்கும்? இப்படி பக்ஷிக்கிற போல இப்படி நான் பண்ணிட்டேனே,
பீமனை. இவனுடைய ருதிரம் பார், அவனுடைய ரத்தத்தை வாய் வரைக்கும் அவன் ரத்தம் வந்து அதை நான் துப்பராப்புல ஆயிடுத்தேன். நாகாயுத பல பிராணஹம் சராஜா பீமமாயசம் பங்க்வா விமிதீதோ ரக்தஹ சுஸ்ரவாஹ ருதிரம் முகாத். ருதிரம் முகாத், அப்படியே முகமே ரத்த வளார ஆயிடுத்து திருத்தராஷ்டிரனுக்கு பீமனை இருக்கினதுனால. இப்படி உன்னை ரத்தம் வரும் அளவுக்கு உன்னை இழுத்து இப்படி இறுக்கி நான் உன்னை வதம் பண்ணிட்டேனே, இனி நான் இந்த குற்றத்துக்கு நான் எங்க போய் நான் இனிமே இந்த பாபத்துக்கு நான் பிராயஷ்சித்தம் பண்ணுவேன்? பீமா, வாஸ்தவமா உன் மேல எந்த தப்பும் இல்லை, என் மேலதான் தப்பு. குற்றவாளினா உன் மேல நான் கோபப்பட்டிருக்க கூடாது, உன்னை நான் இப்படி வதம் பண்ணிருக்க கூடாது. பித்ருக்களே என்னை மன்னிச்சுக்கோங்க, என் புத்திரன் பீமனை நான் வதம் பண்ணிட்டேன். நான் என்ன நினைச்சிருக்கணும், 100 குழந்தைகள் எனக்கு போனாலும் பாக்கி எனக்கு 5 மிச்சப்பட்டதுன்னு நான் நினைச்சிருக்கணும். அப்படி நான் நினைச்சிருந்தேன் எந்த பிரச்சனையும் ஆயிருக்காது. நான் என்னுடைய ஆத்திரம் மறுபடியும் அவனையும் வதம் பண்ணணும்னு நான் பீமனை வதம் பண்ணிட்டேனே அப்படின்னு திருத்தராஷ்டிரன் தாப்பத்தை அடைஞ்ச உடனே இப்ப உண்மையிலேயே திருந்திட்டான். உண்மையிலேயே மனசுல அவனுக்கு இருந்த கோபம் போனதுனால இனிமே மனசு பூரா தெளிஞ்செடுத்து திருந்திட்டான். திருந்தினதை பார்த்ததும் கிருஷ்ணன், மகாராஜா உங்களுக்கு கோபம் எல்லாம் போயிடுதா, உங்களுக்கு ஆத்திரம் எல்லாம் போயிடுதா, இன்னும் வேற ஏதாவது கோபம் இருக்கா? கிருஷ்ணா, நீயா கிருஷ்ணா, நீ இங்கதான் இருக்கியா? நான் பீமனை வதம் பண்றத பார்த்துன்னு தானே இருந்த, நீ எப்படி இதுக்கு விட்ட? நான் தெரியாம வதம் பண்ணிட்டேன், அவனை வதம் பண்ணது சர்வதா தப்பு, எனக்கு அது புரியறது, நான் அப்படி பண்ணிருக்க கூடாது, என்னுடைய பித்ருக்கள்லாம் மன்னிக்க மாட்டா இந்த குற்றத்துக்கு அப்படின்னு திருத்தராஷ்டிரன் அழறத பார்த்து, உண்மையாதான் சொல்றீங்களா மகாராஜா? உண்மையாவே நீங்க பண்ணது தப்புன்னு இப்ப உங்களுக்கு புரியறதா? புரியுது. மாஷு சோத்ருதராஷ்டிரத்வம் நைஷ பீமஸ்த்வயாஹதஹ ஆயசி பிரதிமாஹ்யோஷா த்வயா நிஷ்பாதிதா விபோ. கிருஷ்ணா, முதல்ல இருந்தே நான் பண்ண எல்லாம் தப்புங்கிறது நான் புரிஞ்சுட்டேன். இந்த யுத்தம் முடிஞ்ச உடனே நான் புரிஞ்சுட்டேன், நான் பண்ணதெல்லாம் தப்பு, நான் தான் குற்றவாளின்னு நான் சஞ்சயன் கிட்ட கூட சொன்னேன். இப்ப விதுரன்ட்ட கூட நான் ஒத்துண்டேன், நான் தான் குற்றவாளின்னு. ஆனாலும் அது என்னமோ என்னுடைய புத்திர பாசம் என்னை மறைச்சு பீமன் தானே எல்லாத்துக்கும் காரணம்னு அவனை வதம் பண்றாப்புல ஆயிடுது அப்படின்னு திருத்தராஷ்டிரன் அழறத பார்த்ததும் கிருஷ்ணன் சொல்றான், சமாதானம் பண்ணிக்கோங்க, அழ வேண்டாம், பீமனுக்கு ஒன்னும் ஆலியா, நான் வதம் பண்ணேன்பா, இப்பதான் வதம் பண்ணேனே. அது நீங்க வதம் பண்ணது சாக்ஷாத் பீமனை இல்ல, பின்ன வேற யாரு? பீமன் போல இருக்கக்கூடிய ஒரு இரும்பு பீமனை. இரும்பு பீமன், அது என்ன இரும்பு பீமன்? தெரியும் மகாராஜா, எனக்கு உங்களை பத்தி தெரியும். உங்களுக்கு என்ன இருந்தாலும் உங்க புத்திர பாசம், மாமக்காகான்னு எப்பவுமே சொல்லுவேள். அதுவும் உங்களுக்கு 100 மாமக்காக 100 பேர்கள் போறான்னா நீங்க சும்மா இருப்பேளா? எனக்கு உங்களை பத்தி தெரியாதா? அதனால நான் 1 மாசம் முன்னாடியே, இந்த குருக்ஷேத்திர யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு இரும்பு பீமனை நான் பண்ணி வச்சுட்டேன். இரும்புலயே பீமனை பண்ணி வச்சுட்டேன். உங்களை நீங்க ஆலிங்கனம் பண்ணிண்டது அந்த இரும்பு பொம்மை பீமனை, சாக்ஷாத் பீமனை இல்ல. அப்படியா? அப்ப பீமன் உயிரோட இருக்கானா? இருக்கா. இப்ப பீமனை என்கிட்ட அனுப்பு, நான் எதுவும் பண்ண மாட்டேன், நிஜமா நான் மனசு திருந்திட்டேன், நான் பீமன்ட்ட மன்னிப்பு கேட்கிறேன், பீமனை என்கிட்ட அனுப்பு அப்படின்னு சொன்னதும் பீமன்னா இனிமே தைரியமா போ, இவர் மனசுல இருக்கிற ஆத்திரம் முடிஞ்சு போச்சு, இனிமே எதுவும் பண்ண மாட்டார் போ அப்படின்னு கிருஷ்ணன் வரப்போற ஆபத்தை முன்கூட்டியே தெரிஞ்சுண்டு ஒரு இரும்பு பீமனை பண்ணி வச்சு 1 மாசம் முன்னாடியே பண்ணி வச்சேன்னு இங்க பகவானுடைய வாக்கியம். அதனால நான் பீமனுக்கு ஒரு ஆபத்து வர நான் விடுவேனா? அதனாலதான் நான் முதல்லயே இதை சுதாரிச்சுட்டு பண்ணி வச்சேன். இனி இங்க இருக்கான் உங்க பீமன், இனிமே பாருங்கள் அப்படின்னு கிருஷ்ணன் சொன்னதும் பீமசேனன் வராம், பெரியப்பா உங்களுக்கு இன்னமும் என் மேல கோபம் இருக்கா? நான் ஏதாவது தப்பு பண்ணேன்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்னு சொன்னதும் பீமா, என் கண்ணே, என் செல்வமே, இல்லப்பா இல்ல, நீ எந்த தப்புமே நீ பண்ணல, எல்லா தப்பும் நான் தான் பண்ணேன். சின்ன வயசுல இருந்தே உன்னை நான் ரொம்ப கொடுமைப்படுத்திட்டேன், நான் தான் தப்பு பண்ணேன், நீ எந்த தப்பும் பண்ணல. நான் நிஜமா வாஸ்தவமா ஒரு பிதாஸ்தானத்துல இருந்து நான் உன்னை ஆலிங்கனம் பண்ணிக்கிறேன்பா அப்படின்னு பீமன் ஆலிங்கனம் பண்ணிட்டு உச்சி முகந்தான் திருத்தராஷ்டிரன். என்னை மன்னிச்சுடு பீமா, என்னை நீ மன்னிச்சாதான் நாளைக்கு நான் காலகதி அடைஞ்சா கூட என் பித்ருக்கள் என்னை மன்னிப்பா, என்னை மன்னிச்சுட்டியா, இந்த பெரியப்பனை மன்னிச்சுடு அப்படின்னு திருத்தராஷ்டிரன் சொன்னதும், இல்ல பெரியப்பா, எங்களுக்கு உங்களுடைய நிலைமை எனக்கு புரியுறது, 100 புத்தர்களை நீங்க இழந்திருக்கேன், உங்களுடைய நிலைமை எனக்கு புரியுறது, கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன், நான் உங்களுக்கு இருக்கேன், நான் பாத்துக்கிறேன், உங்களை நான் நல்லபடியா பாத்துக்கிறேன். உங்க 100 குழந்தைகள் எப்படி இருந்து உங்களை பார்த்துட்டு இருப்பாளோ அதை விட அதிகமா உங்களை நான் நல்லபடியா பாத்துக்கிறேன் அப்படின்னு பீமசேனன் சமாதானம் பண்ணான் திருத்தராஷ்டிரனை. பிறகு அர்ஜுன நகுல சகதேவர்கள் வந்து நமஸ்கரிச்ச பிறகு
கிருஷ்ணன் எங்க இருக்கான்னு திருதராஷ்டிரன் தடவி கிருஷ்ணா எனக்கே ஆசையா இருக்கு, எனக்கே ரொம்ப ஆசையா இருக்கு, தர்மபுத்திரனுடைய பட்டாபிஷேகத்தை பார்க்கணும்னு எனக்கே ரொம்ப ஆசையா இருக்கு, ஏற்பாடு உடனே பண்ணிடலாம், உடனே பண்ணி இவர்களுக்கு வேண்டிய நல்லதை நான் உடனே செஞ்சு வச்சுடுறேன். நான் என்ன இத்தனை நாட்கள் நான் பண்ண பாபத்துக்கு ஒரே பிராயஷ்சித்தமா இந்த குழந்தைகளோட பட்டாபிஷேகத்தை நான் நடத்தி வைக்கிறேன். அதுக்கு எனக்கு ஒரே ஒரு சந்தர்ப்பம், ஒரு வாய்ப்பை கொடு கிருஷ்ணா, முதல்ல நீ என்ன மன்னிச்சுடு. ஏன்னா நீ தூதுக்கெல்லாம் வந்து நீ எவ்வளவோ தர்மங்களை சொன்ன, எதையுமே நான் கேட்கல, எதையுமே நான் காதுல வாங்கிக்கல. நான் நீ சொன்னதெல்லாம் கேட்டிருந்தா நான் நல்லபடியா நான் இந்நேரம் உருப்பிட்டு இருப்பேன். ஆனா நான் எதையும் காதுல வாங்காம என் இஷ்டம் தானு நான் இருந்துட்டேன். எல்லாம் தப்பு, நான் பண்ணதெல்லாம் தப்புன்னு எனக்கு இப்ப புரிஞ்சுடுத்து. கிருஷ்ணா என்ன நீ மன்னிச்சுடுவியா, உன்னுடைய அகராதியில எனக்கு மன்னிப்புன்னு ஒண்ணு இருக்கா அப்படின்னு திருதராஷ்டிரன் கேட்டதும், என்னைக்குமே நிஜமாவே மனசு திருந்தி தப்ப உணர்ந்த ஒருத்தனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணுங்கிறது தான் மகாராஜா நான் எப்பவுமே நினைப்பேன். நீங்க எப்போ மனம் திருந்தி இவ்வளவு தூரம் பேசுறீங்களோ பழசெல்லாம் மறந்துடலாம். இனி உங்களுக்கு 5 புத்திரர்கள் மட்டும் இல்ல, 6 புத்திரர்கள் உங்களுக்கு இருக்கா. இன்னும் உங்களுடைய ஒரு புத்திரன் பாக்கி இருக்கா, அது தெரியுமா உங்களுக்கு? என்னமோ என்னுடைய 100 புத்திரர்கள் போயிட்டான்னு இவ்வளவு அழறே, உங்களுக்கு ஒரு புத்திரன் பாக்கி இருக்கா. யாருப்பா? யாராவது ஒருத்தர் பழைச்சிருக்காளா? பாக்கி இருக்கா. யுயுத்சு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா மகாராஜா? யுயுத்சு ஞாபகம் இருக்கான்லாம் என்ன கிருஷ்ணா கேக்குற? ஏன் பிள்ளை யுயுத்சு பத்திரமா இருக்கா யுயுத்சு, பாப்பா உள்ளவா யுயுத்சு உள்ளவா அப்படின்னு கிருஷ்ணன் கூப்பிட்டதும் யுயுத்சு உள்ள வந்து திருதராஷ்டிரனை நமஸ்கரிச்சான். திருதராஷ்டிரன் அவனை வாரி அணைச்சி உச்சி முகர்ந்தான். யுயுத்சு, உன்னை நான் என்னைக்குமே மதிக்கலப்பா, இங்க இருந்த காலத்துல நான் உன்னை மதிக்கல, ஆனா நீ நல்ல காரியம் பண்ண. இந்த யுத்தம் ஆரம்பிக்கிற சமயத்துல நீ தர்மபுத்திரனோட போய் சேர்ந்துட்டியாமே, எனக்கு சஞ்சயன் சொன்னா நல்ல காரியம் பண்ணப்பா. அதனால உன்னை உயிரா வச்சு தர்மபுத்திரன் ரட்சிச்சு எனக்கு ஒரு பிள்ளை மிச்சோன்னு உன்னை கொண்டு வந்து என்கிட்ட ஒப்படைச்சிட்டான் பத்தியா, இதை விட சந்தோஷம் எனக்கு வேற என்ன இருக்கு. அதனால யுயுத்சு, இனிமே நீ எனக்கு சமானமா நீங்க இருக்கலாம், என்னுடைய ராஜ்யத்துல நீ இருக்கலாம் அப்படின்னு திருதராஷ்டிரன் கௌரவப்படுத்தினான் யுயுத்சுவை. இனி பிறகு ஆக வேண்டிய காரியத்தை பாரு கிருஷ்ணா, பட்டாபிஷேகத்துக்கு ஏற்பாடு பண்ணலாம் அப்படின்னு திருதராஷ்டிரன் சொல்றதும், ஏற்பாடு பண்ணலாம் மகாராஜா, சுப தினம் குறிக்கணும், பார்த்து ஏற்பாடு பண்ணலாம், நீங்க நிம்மதியா ஓய்வெடுங்கள், உங்களுக்கு 6 புத்திரர்கள் திரும்ப கிடைச்சிட்டா இல்லையா, அதனால நீங்க ஓய்வெடுங்கள் நிம்மதியா, இனிமே ஆக வேண்டிய காரியத்தை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு கிருஷ்ணன் ஓரளவுக்கு திருதராஷ்டிரனை நல்லா சமாதானம் பண்ணி முடிச்சு பிறகு தர்மபுத்திரர் சொல்றார், கிருஷ்ணா நான் போய் ஸ்திரீகளை பார்க்கணும், கௌரவர்களுடைய பத்தினிகளை நான் போய் பார்க்கணும். பார்க்கலாம் அண்ணா, கொஞ்ச நேரம் ஆகட்டும் பார்க்கலாம். இல்ல கிருஷ்ணா வேண்டாம், இந்த காரியத்தை தள்ளி போட வேண்டாம், பார்த்துடலாம். எனக்கு தெரியும் அவளுக்கு என் மேல கோபம் இருந்தாலும் என்ன திட்டட்டும், அவ இல்ல என்ன சபிக்கிறதுனாலும் சபிச்சுக்கட்டும், அதை பத்தி எல்லாம் நான் கவலைப்படல. ஆனா அவளை கடந்து இருக்காங்கிறத மட்டும் எனக்கு சொல்லு அப்படின்னதும், சரி அண்ணா நாங்க யாருமே வரல, நீ மட்டும் தனியா போ, நீ தனியா போறதுதான் சரியா இருக்கும், நாங்க யாரு வந்தாலும் சரியா இருக்காது, அண்ணா மட்டும் தனியா போகட்டும், இந்த கௌரவர்களுடைய ஸ்திரீகள் அந்தப்புறம் இங்க இருக்கு அப்படின்னு கை காமிச்சு விட்டார்கள் அங்க இருக்கிறவர்கள். அந்த சோகமான அந்த அந்தப்புறத்துக்குள்ள எப்படி பிரவேசிப்பேன்னு தான் பயந்தார் தர்மபுத்திரர். அவர் என்ன பயந்தாரோ அது அப்படியே ஆயிடுத்து. என்ன பண்ணார், அந்த அந்தப்புறத்துல யாரோ கதவிடிச்சார்கள். தர்மபுத்திரர் வரார் அப்படின்ன உடனே கௌரவர்களுடைய 100 பத்தினிகள், கௌரவர்களுடைய புத்திரர்கள், அவர்களுடைய பத்தினிகள் எல்லாருமே தங்கள் பர்த்தாவை இழந்து அங்க துக்கத்தை அனுஷ்டிச்சுட்டு இருக்கா. அப்படி இருக்க தர்மபுத்திரர் அந்த அந்தப்புறத்துக்குள்ள பிரவேசிக்கலாம்னு அவர் பிரவேசிச்ச உடனே எல்லா ஸ்திரீகளும் எழுந்தார்கள். எழுந்து எல்லாரும் தர்மபுத்திரரை நோக்கி ஓடி வந்து அத்தனை பேரும் அழுதார்கள். அண்ணா அண்ணா அண்ணான்னு அத்தனை ஸ்திரீகளும் கதறி அழுதா. என்ன எதுக்கு பயந்தாரோ தர்மபுத்திரர், எது நடக்க கூடாதுன்னு நினைச்சாரோ அது அப்படியே நடக்கிறது. அத்தனை பேர்களும் ஓடி வந்து அண்ணா அண்ணான்னு கதறி அழறார்கள். இத பார்த்த உடனே தர்மபுத்திரர் தலை குனிஞ்சின்றார். தலை குனிஞ்சிண்டு, நான் தான் பாபி, எல்லாத்துக்கும் காரணம் நான் தான், ஏன் நிமித்தமாதான் இந்த யுத்தம் நடந்தது அப்படின்னு தர்மபுத்திரர் தலையை குனிஞ்சிட்டு அங்க நிக்க, அதை பார்த்ததும் ஆனா இந்த ஸ்திரீகளுடைய அந்த ஒரு மெச்சூரிட்டின்னு சொல்லுவா இல்லையா, அந்த பாரதத்துல நல்லா தெரியறது இந்த ஸ்திரீகள் எப்படி இருப்பான்னு. இந்த கௌரவர்களுடைய அந்த ஸ்திரீகள் என்ன சொல்றா, இல்ல அண்ணா எங்களுக்கு இருக்கிற துக்கம் எங்களுக்கு இருக்கு, சர்வதா இருக்கு, அதை மாத்த முடியாது, அதுக்காக உங்களை எங்களால குறை சொல்ல முடியாது, நீங்க பண்ணது தப்புன்னு நீங்க நினைக்க வேண்டாம், நீங்க பண்ணதுல எந்த தப்புமே இல்ல, இத நாங்கள் எதிர்பார்த்ததுதான், நாங்களும் எவ்வளவோ தடவை எங்களுடைய பர்த்தாக்களுக்கு சொல்லி பார்த்தோம், நீங்க பண்றதெல்லாம் அதர்மம் தப்புன்னு சொல்லி பார்த்தோம், கேட்கலையே, கேட்டிருந்தா என்னைக்கோ எல்லாம் நல்லபடியா ஆயிருக்குமே, கேட்கலையே, அவர்கள் யாரும் நாங்கள் சொல்றத காது கொடுத்து கேட்க தயாராகாத போது அப்புறம் நீங்க மட்டும் என்ன பண்ண முடியும்னா, அதுக்குன்னு யுத்தம்னு வந்தாச்சு
ஆச்சுன்னா அந்த யுத்தத்துல எல்லாரும் மடியுவார்கள்ங்கிறது எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. அதனால இத நாங்கள் எதிர்பார்த்தது, இதுக்காக உங்களை குறை சொல்றதோ இல்ல உங்களை ஏதாவது தாபப்படுத்துறதோ அதெல்லாம் ரொம்ப தப்பு. அதனால அதை நாங்கள் செய்யக்கூடாதுங்கிறது எங்களுக்கு தெரியறது. அதனால உங்கள் மேல எங்களுக்கு எந்த கோபமும் இல்லை. அதனால நாங்க சந்தோஷமா தான் இருக்கோம். நீங்கள் யுத்தத்துல ஜெயிச்சதுல நாங்க சந்தோஷமா தான் இருக்கோம் அப்படின்னு இவர்கள் சொல்றது. இந்த வார்த்தைகள் இன்னும் காயப்படுத்துறது தர்மபுத்திரரை. எதுக்கு என்ன திட்டுங்கோமா, பரவாயில்லமா, என்ன 4 வார்த்தை திட்டிடுங்கோ, இல்ல என்ன சபிக்கணும்னு தோணித்துன்னா சபிச்சிடுங்கோ, அதுக்காக இந்த மாதிரி சொல்லி என்னை இவ்வளவு கஷ்டப்படுத்துறீங்களே அப்படின்னு தர்மபுத்திரர் அழ. இல்ல அண்ணா, உண்மையாதான் சொல்றோம், எங்களுக்கு யாருக்குமே உங்க மேல எங்களுக்கு எந்த கோபமும் இல்லை. நீங்க என்ன பண்ணுவீள், நீங்க ராஜாவா இருந்த காலத்துல எங்களை எவ்வளவு கௌரவமா நீங்க நடத்தினீள், அல்ல உங்க மேல எங்களுக்கு எந்த கோபமும் இல்லை அப்படின்னு ஸ்திரீகள் சொல்ல மனசு வெதும்பி போச்சு. தர்மபுத்திரருக்கு மனசு நொந்து போய், க்ஷத்ரிய ஸ்திரீகளா பிறக்க கூடாதுமா, ரொம்ப கஷ்டம், உங்களுடைய நிலைமை எனக்கு புரியுறது. ஒவ்வொரு க்ஷத்ரியானையும் ஒவ்வொரு க்ஷத்ரியனும் பெற்றெடுத்து அந்த க்ஷத்ரியர்களை போர்க்களத்துல இழந்து அந்த வாழ்நாள் பூரா அந்த க்ஷத்ரிய வீரரை நினைச்சு துக்கத்தை அனுஷ்டிச்சுட்டே உங்களுடைய வாழ்க்கைக்கு போறது. எனக்கு உங்களுடைய சிரமம் புரியுறது. அதுதான் இந்த க்ஷத்ரிய ஸ்திரீகளுடைய நிலைமையை நினைச்சு இதுக்கு ஒரு நீதியே கிடையாதான்னு எனக்கு தோன்றது அப்படின்னு தர்மபுத்திரர் அழறார். ஆனா இந்த ஸ்திரீகள் சமாதானம் பண்றா தர்மபுத்திரரை, அண்ணா நீங்க அழக்கூடாது, நம்ம மேற்கொண்டு ஆக வேண்டிய காரியத்தை பார்ப்போம், நீங்க அழவே கூடாது, நாங்கள்லாம் இன்னும் குருக்ஷேத்திரத்துல எங்களுடைய பர்த்தாக்களை நாங்க இன்னும் போய் பார்க்கல, எங்களை அங்க கூட்டின்னு போறீங்களா, கூட்டின்னு போய் அவர்களை நாங்க ஒரு தடவை பார்த்துடுறோம், பார்க்கலாமா, பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கலாம், எங்க பக்கமும் சர்வநாசம் ஆயிருக்குமா, எங்களுடைய புத்திரர்கள் எல்லாமும் போயிருக்கா, நாங்களும் இன்னும் போய் பார்க்கணும், எல்லாரும் அவரவர்கள் இனி அவர்களுடைய பந்துக்களை போய் பார்த்தாதான் மேற்கொண்டு ஆக வேண்டிய காரியத்தை முடிக்கணும், வா கிளம்பலாம் அப்படின்னு தர்மபுத்திரர் எல்லா ஸ்திரீகளையும் அழைச்சிண்டு எல்லாரையும் குருக்ஷேத்திரத்துல கூட்டிட்டு போய் குருக்ஷேத்திரத்துல கொண்டு போய் எல்லா ஸ்திரீகளையும் விட்ட பிறகு அவரவர்கள் போய் அவரவர்களுடைய பர்த்தாக்களை பார்த்து அலறி அடிச்சு அழறார்கள். இதுக்கு பேரு ஸ்திரீ விலாப பர்வா, ஒரு பர்வாவே ஸ்திரீ பர்வா அப்படின்னு பெயர். அந்த ஸ்திரீ பர்வால ஸ்திரீ விலாப பர்வான்னு மெனக்கெட்டு ஒவ்வொன்றும் எழுதுறார் வியாச பகவான். துரியோதனனுடைய பத்தினி எப்படி அழறா, துஷாசனனுடைய பத்தினி எப்படி அழறா, ஒவ்வொருத்தருடைய கண்ணீரும் இங்க ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கு இந்த ஸ்திரீ விலாப பர்வால, ஒவ்வொருத்தரும் எப்படி அழுதுருக்கா அப்படின்னு. அதுல துஷாசனனுடைய பத்தினியினுடைய நிலைமை பரிதாபம். என்ன ஆச்சு, துஷாசனனை பார்க்க முடியல அவளால, ஏன்னா கை துண்டிக்கப்பட்டிருக்கு, கால் துண்டிக்கப்பட்டிருக்கு, உன்னுடைய நெஞ்சு பிளக்கப்பட்டிருக்கு, ஹிருதயம் பிளக்கப்பட்டிருக்கு, ஒரு ரத்தம், ஒரு டிராப் ரத்தம் இல்ல, ரத்தம் சொட்டு ஒண்ணு இல்ல, மொத்த ரத்தத்தையும் எடுத்து பீமசேனன் குடிச்சு துப்பினதுனால அப்படி கடற்கரை தன்னுடைய பர்த்தாவை பார்த்து ஒரு ஸ்திரீயால எப்படி தாங்க முடியும். அதனால ரொம்ப கதறி தாபப்பட்ட அழறாள். காந்தாரியும் கூட வந்திருக்கா. காந்தாரியும் இன்னும் யாரையுமே பார்க்காததுனால ஒரு புத்திரனியா தடவி தடவி பார்த்து காந்தாரி அழ. அப்ப துஷாசனனுடைய பத்தினியினுடைய அழுக குரல் குருக்ஷேத்திரம் பூரா கேட்க காந்தாரி அங்க வந்து என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டதும், அம்மா உங்களுடைய புத்திரனை நீங்க பாக்கியசாலி, நீங்க கண்ணை கட்டின்ட்டு உங்களால பார்க்க முடியல, ஆனா இவருடைய நிலைமைய பார்த்து என்னால தாழ முடியல. ஏஷ துஷாசனேஷேதே க்ஷேத்ரேண மித்ரகாதினா பீத சோணித சர்காங்கோ யுதி பீமேன பாதிதஹ. பீம் துஷாசனர் ஒரு சொட்டு ரத்தம் இல்ல அவருடைய சரீரத்துல, மொத்தமும் வெளியில வந்துடுது. இதை பார்த்தா பிரேதம் மாதிரி கூட என்னால சொல்ல முடியல. பீமனுடைய கதையால அடிப்படப்பட்டு துஷாசனன் விழுந்திருக்காரு, இங்க பாருங்கோன்னு காந்தாரி தடவி பார்த்ததும் அங்க பக்கத்துல கிருஷ்ணன் தான் காந்தாரிக்கு ஆறுதல். காந்தாரிக்கு சரி அத்த பரவாயில்லன்னு ஒவ்வொரு புத்திரனையும் காந்தாரி தடவி அழறிச்சு கிருஷ்ணன் தான் ஆறுதல் சொல்லிட்டு வந்தான். அப்போ காந்தாரி கிருஷ்ணனை பார்க்கிறாள். கிருஷ்ணனை பார்த்து, பாத்தியா மாதவா, என்னுடைய குலமகள் துஷாசனனுடைய பத்தினி என்ன சொல்றா பாத்தியா, துஷாசனன் உடம்புல ஒண்ணுமே இல்லையா, ததயா பீமசேனேன பஷ்ய மாதவ மே சுதம் தியோத காலேஷ நானுஸ்தம் மிருத்ய திரௌபதி நோதிதே ச. அவன் பண்ண பாவம் தான். தியோத காலத்துல அவன் அடிச்ச அட்டகாசம், திரௌபதிய பரிபவப்படுத்தி அவன் பண்ண இது. மாதவா என்னுடைய புத்திரனை பாத்தியா, பஷ்ய மாதவ மே சுதம், என்னுடைய புத்திரனுக்கு என்ன கதி ஏற்பட்டதுன்னு பாத்தியா, காரணம் அவன் பண்ண தப்பு. பாஞ்சாலி சபாயாம் தியூத நிர்ஜிதா
இதெல்லாம் செய்யாதேன்னு அவனுக்கு இது எத்தனையோ தடவை எத்தனையோ பேர்கள் சொன்னாலும் அவன் கேட்காம அவன் பண்ண பாபத்தினுடைய விளைவா எப்படி விழுந்திருக்கான் பார் அப்படின்னு காந்தாரி சரி அத்தை அழாத அத்தை, என்ன பண்ண முடியும் அப்படின்னு கிருஷ்ணன் சமாதானம் பண்றான். துஷாசனன் பத்தினிக்கோ சமாதானமே இல்ல. இத பார்த்த பீமசேனன் துஷாசனனுடைய பத்தினி எதிரில வரான். மா என்ன மன்னிச்சுக்கோ, நான் என்ன பண்ணுவேன், நான் ஞாபகம் வந்திருக்கணும், ஓ முகம் எனக்கு ஞாபகம் வந்திருக்கணும். துஷாசனனை நான் பிளந்து போடுறச்சே எனக்கு ஒரு முகம் எனக்கு ஞாபகம் வரலையே. ஞாபகம் வந்திருந்தா நான் இப்படி நடந்துட்டு இருக்க மாட்டேன். ஒருவேளை நான் நடந்துட்டு இருக்க கூடாதோ என்னவோ. எனக்கு இப்ப தெரியறது. பிரியம் சிகீர்ஷதா பிராதுஹு, உனக்கு நீ அவன் மேல வச்சிருக்கிற பிரியத்தை நான் இப்பதான் பாக்குறேன். நான் இப்படி செஞ்சிருக்க கூடாதோன்னு எனக்கு இப்ப தோன்றது. நீ நாளைக்கு எனக்கு அன்னைக்கு நான் பண்ண பிரதிஜ்ஞை அது மட்டும்தான் என்னுடைய மனசுல ஞாபகம் வந்ததே தவிர நாளைக்கு துஷாசனனுடைய பத்தினி அவளை பாப்பாளேங்கிறத நான் மறந்துட்டேனே. அப்படி பார்த்திருந்தா ஒருவேளை நான் சாமான்யமா அவனை வதம் பண்ணி போட்டிருப்பேனோ என்னவோ. இந்த அளவுக்கு பிளந்து நீ அவனுடைய அழுகைக்கு நான் காரணம் ஆயிட்டேனே அப்படின்னு பீமசேனன் வருத்தப்படுறான். உடனே துஷாசனனுடைய பத்தினி பீமனை நமஸ்கரிச்சுட்டாள். இல்ல அண்ணா, உங்க மேல தப்பு இல்ல, தப்பு இல்ல, வாஸ்தவமா நான் சொல்றேன், தப்பு இல்ல. நான் அழறது இவருடைய நிலைமையை நினைச்சு நான் அழறேன். அதுக்காக உங்க மேல எனக்கு கோபமோ உங்க மேல தப்போ இல்ல. அன்னைக்கு தியூத அரங்கத்துல அவர் திரௌபதி மன்னியினுடைய கேசத்தை பிடிச்சு அவர் இழுக்கரிச்சே நான் தான் இருந்தேன். சபையில அன்னைக்கு ரஜஸ்வலையா தனி அறையில திரௌபதி இருந்தப்போ கூட நாங்கெல்லாம் இருந்தோம். நான் இருந்தேன். நான் சொன்னேன் அவர்கிட்ட, துஷாசனன் என்னுடைய பர்த்தாட்ட நான் சொன்னேன், வேண்டாம் இப்படி பண்ணாதீங்க, குலநாசம் ஆகும்னு நான் சொன்னேன். சொன்னபடியே குலநாசம் ஆயிடுச்சு. அவர் கேட்கலையே. அன்னைக்கு என்னை தள்ளி விட்டார். என்னை தள்ளி விட்டுட்டு இழுத்துட்டு போனார் அன்னைக்கு திரௌபதி. அதனுடைய விளைவு இதுங்கிறது எனக்கு நிச்சயமா தெரியும். அவர் பண்ணதுக்கு, அவருடைய பண்ண பாபத்துக்கு அவர் அனுபவிச்சதுக்கு உங்களை நான் தப்பு சொல்லவே மாட்டேன். நிஜமாதான் சொல்றியாமா? நான் இன்னைக்கு எவ்வளவோ கெஞ்சினேமா நானும் துஷாசனன்ட்ட, வேண்டாம் பண்ணாதன்னு. கடைசியில அவன் என்னை அடிக்க வச்சுட்டாமா. நான் அவனை அடிக்கணும்னு நான் என்னைக்கும் நினைக்கல. அவன் தான் என்னை பண்ண வச்சுட்டான். அது எனக்கு புரியறது அண்ணா. நீங்க தாபப்பட வேண்டாம். உங்க மேல எங்களுக்கு யாருக்குமே எந்த கோபமும் இல்லை. அதாவது கௌரவர்களுடைய பத்தினிகள் அத்தனை பேருடைய நிலையும் இதுதான். பாண்டவர்களை யாருமே கோபிச்சுக்கல. யாரும் கோபிச்சுக்காம இவர்கள் பண்ண பாபத்துக்கு இவர்கள் அனுபவிக்கிறார்கள் அப்படிங்கிறத மட்டுமே எல்லாரும் புரிஞ்சின்றார்கள். இத பார்த்ததும் காந்தாரிக்கு ஒரு விதமா வெசலமா போயிடுது. பாத்தியா கிருஷ்ணா, என்னுடைய குலமகள்களை பாத்தியா, ஒருத்தர் கூட யாரும் எந்த கோபமும் இல்லாம எப்படி நடந்துக்கிறார்கள் விவேகமான பாத்தியா அப்படின்னு துஷாசனனுடைய துக்கத்தை தாழ முடியாம காந்தாரி அழ, ஏஷ துஷாசன சேதே விக்ஷிப்ய விபுலௌ புஜௌ நிஹிதோ பீமசேனேன சிம்மனேவ மகாகஜஹ. அன்றைய தினம் ஒரு சிம்மம் போல நடந்துட்டான் பீமசேனன் துஷாசனனை பிளந்த. அதுக்காக நானும் இவளே துஷாசனனுடைய பத்தினியே அதை ஏத்துக்கரிச்சே, அவனை பெத்த தாயாரான நானும் அதை ஏத்துட்டுதான் ஆகணும். ஏன்னா அவன் பண்ண பாபம் அந்த மாதிரி. அத்தியர்த்த மகரோத் ரௌத்ரம் பீமசேனோத்ய மர்ஷண துஷாசனஸ்ய யத் க்ருத்னா பிபசோணீத மகாகவே. பீமா இங்க வாப்பா, என்கிட்டக்க வா அப்படின்னு காந்தாரி கூப்பிட்டதும் பீமன் போறான். பெரியமா உங்களை பார்த்து நான் என்ன பதில் சொல்லுவேன்னு எனக்கு புரியல அப்படின்னு பீமசேனன் சொல்ல, வேண்டாம்ப்பா, ஒன்னும் இல்லப்பா, எனக்கு உன் மேல கோபம் இல்லப்பா, விட்டுடு, பரவாயில்ல, மறந்துடு, என்னை இந்த இடத்துல இருந்து என்னை அழைச்சின்னு போயிடு. நான் இங்க இருக்க எனக்கு இன்னும் துக்கம் ஜாஸ்தி ஆகும். நான் துரியோதனனை பார்க்கணும், என்னை அழைச்சிட்டு போ, துரியோதனன்ட்ட என்னை அழைச்சிட்டு போ அப்படின்னு காந்தாரி சொல்ல, பீமசேனன் அழைச்சிட்டு போய் இதோ இங்கதான் துரியோதனன் விழுந்திருக்கான் அப்படின்னு துரியோதனனை தடவி பார்த்தாள். அட பாபி, எவ்வளவோ தடவை சொன்னேனேடா, உனக்கு கேட்டியாடா நான் சொன்னத. இவனை நாடு கடத்தி இருக்கலாம் இந்த மகாராஜா, நாடு கடத்தி இருந்தா உயிரோடவாவது இருந்திருப்பான். இப்படி விழுந்து தொலைஞ்சியே பாப்பி, என் வயிற்றுல பிறந்து என்னுடைய குலநாசத்துக்கு காரணம் ஆயிட்டியே, இந்த குலத்தினுடைய அவமான சின்னம் என் வயிற்றுல பிறந்ததே அப்படின்னு காந்தாரி ரொம்ப துக்கப்பட்டு துரியோதனனை பார்த்து அழறாள். ஓரளவுக்கு இந்த ஸ்திரீகள் எல்லாம் சமாதானம் பண்ணான் கிருஷ்ணன். இங்க பாருங்க, உங்களுக்கு மட்டும் துக்கம் இல்லை, எங்களுக்கும் துக்கம். அங்க பார், பாண்டவர்களுடைய பத்தினிகளும் அழுதுன்னு தான் இருக்கா. ஏன்னா அவர்களுடைய புத்திரர்கள் எல்லாம் போயிருக்கா. எல்லாருக்கும் தான் போயிருக்கா, உங்களுக்கு மட்டும் இல்ல, எங்களுக்கும் தான் போயிருக்கா. எல்லாருக்குமே துக்கம் இருக்கு அப்படின்னு கிருஷ்ணன் எல்லாரையும் சமாதானம் பண்றான். இப்படி சமாதானம் பண்ணிட்டு இருக்கிற கிருஷ்ணன் ஒரு திசையில ஒரு சந்தர்ப்பத்துல காந்தாலியால இது தாங்க முடியல. இந்த இத்தகைய துக்கத்தை அவளால தாங்க முடியாம கிருஷ்ணனை பார்த்து அந்த வருத்தத்துல பேசுறாள். கிருஷ்ணா, நீ சொல்ற இல்லையா, பாண்டவர்களுடைய பத்தினிகளும் அழுதுன்னு இருக்கா, இவர்களும் அழுதுன்னு இருக்கா, எல்லாரும் அழுதுன்னு இருக்கோம்.
யாரும் இப்ப சந்தோஷமா இல்ல, எல்லாரும் அழுதுண்டு தான் இருக்கும், எல்லாருக்கும் துக்கம் தான், நான் ஒத்துக்கிறேன். நீ நினைச்சிருந்தா இந்த துக்கம் இல்லாம எங்களுக்கு பண்ணிருக்கலாம்ல, ஏன் எங்களெல்லாம் இப்படி அழ வச்சுட்ட? எங்க யாருக்கும் இந்த துக்கம் இல்லாம நீ பண்ணிருக்கலாமே, என்ன பண்ணல? வந்தேனே, தூதுக்கு வந்தேனே, எல்லாரையும் சந்தோஷமா வைக்கலான்னு தானே நினைச்சேன். அப்படி கிடையாது. நீ தூதுக்கு வந்த, என் புத்திரன் உன் சொல்ற பேச்ச கேட்கல, அது வேற விஷயம். ஆனால் நீ நினைச்சிருந்தா இந்த யுத்தமே இல்லாம பண்ணிருக்கலாம் இல்லையா? யுத்தமே இல்லாம பண்ணி எங்க அத்தனை பேரையும் வாழ வச்சிருக்கலாம் இல்லையா? ஆனா நீ அதை செய்யல, எங்க எல்லாரையும் அழ வச்சுட்டல்ல. அதனால ஒரு வருத்தத்துல இப்ப தைரியத்தை இழந்துட்டா காந்தாரி. தைரியத்தை எழுந்து இப்ப ஒரு வார்த்தையை விட்டுட்டா. என்ன சொல்றா? தவாப்யேவம் ஹதசுதாம் நிஹதக்ஞாதி பாந்தவாகா ஸ்த்ரியஹ பரிபத்திஷ்யந்தி யதைதா பரத ஸ்த்ரியஹ. பரத வம்சத்து ஸ்திரீகள் எல்லாம் இப்படி அழறா மாதிரி உன்னுடைய எது வம்சத்து ஸ்திரீகளும் அழுவார்கள். நாங்க மட்டும் அழணுமா? அவர்கள்லாம் மட்டும் சந்தோஷமா இருக்கணுமா? நாங்க பரத வம்சத்து ஸ்திரீகளுடைய அழுகையை நீ பாக்குற இல்லையா? இதே போல எது வம்சத்து ஸ்திரீகளும் அழறத நீ பாப்பாய் மதுசூதனா. அத அந்த காலம் சீக்கிரமாக வரும். தவாப்யேவம் ஹதசுதா நிஹதக்ஞாதி பாந்தவா ஸ்த்ரிய பரிபதிஷ்யந்தி யதைதா பரத ஸ்த்ரியஹ. பரத வம்சத்து ஸ்திரீகள் மட்டும் அழ, எது வம்சத்து ஸ்திரீகளும் இதே போல அழுவார்கள் அப்படின்னு காந்தாரியினுடைய சாபம். இப்படி காந்தாரி சபிச்ச உடனேவே அடுத்த க்ஷணம் அவளுக்கு தோணித்து, சபிச்சேனா நானா, அதுவும் கிருஷ்ணனையா சபிச்சேன் அப்படின்னு தோணித்து காந்தாரிக்கு. உடனே கிருஷ்ணா கிருஷ்ணா எங்கப்பா இருக்க, எங்கப்பா இருக்க அப்படின்னு காந்தாரி தடவை, அத்தை இங்கதான் இருக்கேன், உன் பக்கத்துலதான் இருக்கேன், இங்கதான் இருக்கேன். ஐயோ கிருஷ்ணா, என்ன அபராதம் பண்ண, என்ன அபராதம் பண்ண? தச்ருத்வா வசனம் கோரம் வாசுதேவோ மகாமனாஹ உவாச தேவீம் காந்தாரீம் அசஸ்ன யுத்ஸ்ய மயன்வினாகா. காந்தாரி இப்படி பண்ணிட்டியே அப்படின்னு நாளைக்கு இந்த என்னுடைய வம்சத்து மூதாதையர்கள்லாம் என்னை பார்த்து கேட்க மாட்டாளா? நான் இப்படி பண்ணிட்டேனே, இப்படி நான் அதர்மத்துக்கு சாட்சியா நான் கூட இருந்துட்டேன்னு கடைசியில ஆயிடுத்தே மதுசூதனா. நான் சொல்றேன் என்னுடைய சாபம் உன்னை ஒன்னும் பண்ணாது. இது சாபமே இல்லை, இது வியர்த்தமா போட்டோம். என்னுடைய சாபம் உன்னுடைய குலத்தை ஒன்னும் பண்ணக்கூடாது. தர்மம் உலகத்துல இருந்தா என்னுடைய சாபம் உன்னை ஒன்னும் பண்ணக்கூடாது அப்படின்னு காந்தாரி சொல்ல, கிருஷ்ணன் காந்தாரியினுடைய கன்னத்தை தட்டி கொடுக்கிறான். சரி பரவாயில்ல அத்தை, பரவாயில்ல, ஏதோ கோபத்துல வார்த்தையை விட்டுட்ட, பரவாயில்ல விடு. இன்னும் வேற ஏதாவது கோபம் இருக்கா? கோபம் இருந்தா அது என் மேல காமிச்சிடு. ஆனா என் பாண்டவர்களை சபிச்சுடாத. என்ன சபிச்சுக்கோ, நான் பொறுத்துக்கிறேன். ஆனா என் பாண்டவர்களை சபிக்காத. கிருஷ்ணா உன்னை சபிச்சதே தப்புதான், நான் சபிக்கல, என்னுடைய சாபம் உன்னை ஒன்னும் பண்ணாது அப்படின்னு சொன்ன போதிலும் கிருஷ்ணன் சொல்றான், பரவாயில்ல அத்தை, நீ மகா பதிவிரத, நீ பரம உத்தமி, உன்னுடைய வாக்கியத்தை இங்க தர்மஸ்தாபனம்னு எழுந்தருளி, இங்க தர்ம சம்ஸ்தாபனார்த்தாயன்னு தர்மஸ்தாபனம் பண்ணி ஒரு பதிவிரத்தையினுடைய வாக்கியத்தை நானே காப்பாத்தலைன்னா அப்புறம் லோகத்துல யார் இனி பதிவிரத்தைகளை மதிப்பா? அதனால உன்னுடைய வாக்கியத்தை நான் காப்பாத்துறேன், ததாஸ்து. ததாஸ்துவா, வேண்டாம் கிருஷ்ணா, அந்த மாதிரிலாம் சொல்லாத அப்படின்னு கிருஷ்ணனுடைய சரணத்துல விழுந்துட்டாள் காந்தாரி. என்ன பண்றதுன்னு புரியாம கிருஷ்ண சரணத்துல விழுந்ததும் பகவான் சொல்றான், எழுந்துரு காந்தாரி அம்மா, என் சரணத்துல எல்லாம் விழ வேண்டாம், எழுந்துரு. उत्तिष्ठोत्तिष्ठ गान्धारी मा च शोके मनकृताः तवैव ह्यपराधेन कुरवो निधनं गतः. उत्तिष्ठोत्तिष्ठ गान्धारी, காந்தாரி அம்மா எழுந்துரு, உத்திஷ்ட எழுந்துரு, பரவாயில்ல, ஏதோ ஒரு கோபத்துல துக்கத்துல ஒரு 4 வார்த்தை வரத்தான் வரும், அதெல்லாம் பெருசாவா எடுத்துப்பா, எழுந்துரு, பரவாயில்ல. அதுக்குதான் சொல்றேன், ஏதோ துக்கத்துல கோபத்துல ஒரு 4 வார்த்தை பேசிட்டேன், ஏதோ நான் பைத்தியம் கிருஷ்ணாலானே ஏதோ பேசிட்டேன், என் வார்த்தைகள்லாம் நீ இவ்வளவு சீரியஸா எடுத்துக்க வேண்டாம், அதாவது தயவு செஞ்சு இந்த சாபம் உன்னை ஒண்ணும் பண்ண வேண்டாம், இந்த சாபமா நீ எடுத்துக்காத அப்படின்னு சொல்ல. இல்ல, நான் சொன்னதுதான், நான் சொன்னதுதான், ஆக வேண்டியது ஆகட்டும், நான் அதை பத்தி எல்லாம் எந்த கவலையும் படல.
ஆனால் உனக்கு வேற ஏதாவது கோபம் இருக்கா, அதை மட்டும் எனக்கு சொல்லிடு. இல்ல, எனக்கு எந்த கோபமும் இல்ல அப்படின்னதும், உன்னுடைய கோபம் போச்சுன்னா எனக்கு அதுவே போறோம், எனக்கு வேற எதுவும் வேண்டாம். ஏத்வம் புத்திரம் துராத்மானம் கீர்ஷுமத்ய தமானினோ துர்யோதனம் புரஸ்கிருத்ய துஷ்கிருதம் சாது மன்யசேகே. இந்த யுத்தத்தை நான் தான் நடத்தினேன், எல்லாமே என்னுடைய இதுதான் என்ன சொல்லாதம்மா காந்தாரி அம்மா. நான் ஒண்ணு சொல்றேன், உன்னுடைய புத்திரர்களுடைய பாபம் அவர்கள் அழிச்சது, அவ்வளவுதான். நான் ஒருவேளை இந்த யுத்தத்தை நடத்தலைன்னா கூட அவனுடைய கர்மா அவனை நிச்சயமா அழிச்சிருக்கும். ஏன்னா அத்தகைய துராத்மாக்களை நீ பெத்து வச்சிருக்க, என்ன பண்ண முடியும்? அத்தகைய துராத்மாக்களை பெத்த ஒரு தாய் இதை ஏத்துண்டுதான் ஆகணும். நான் உனக்கு மட்டும் துக்கம் இல்ல, எங்களுக்கு யாரு அபிமன்யு அநியாயமாக வதம் பண்ணப்பட்டிருக்கான். எங்களுக்கு அபிமன்யு உபபாண்டவர்களை ராத்திரியோட ராத்திரியா நேற்றைய தினம் உங்க கட்சியில இருந்த அஸ்வத்தாமா வெட்டிட்டு போயிருக்கா. இப்படி ஒவ்வொன்றும் அநியாயமா இழந்தது எங்க கட்சியில தான். உங்க கட்சியிலயாவது எல்லாரும் நியாயமா தான் ஓரளவுக்கு வதம் பண்ணப்பட்டிருக்கா. யாரையும் ஒரு ப்ரூட்டல் மர்டர்னு சொல்லுவோம் இல்லையா, அது உங்க கட்சியில நடக்கல. ஆனா எங்க கட்சியில அது நிறைய நடந்துடுது. அபிமன்யு போனதுல இருந்து ஒவ்வொன்றும் பார்த்தேன்னா உபபாண்டவர்கள் இப்ப நேற்றுக்கு பிறந்த குழந்தை, ஒரு சின்ன குழந்தை, அது மேல கூட பிரம்மாஸ்திர பிரயோகம். இந்த அளவுக்கு நாங்க எவ்வளவோ இழந்தாச்சு. உங்களுக்கு மட்டும் துக்கம் இல்ல, எங்களுக்கும் தான் துக்கம். நிஷ்குரம் வைர புருஷம் விருத்தானாம் சாசனாதிகம். அப்புறம் எல்லா ஸ்திரீகளையுமே பார்த்து கிருஷ்ணன் சொல்றேன், எல்லாருமே ஒண்ணு புரிஞ்சுக்கணும், இதுதான் க்ஷத்ரிய தர்மம் அப்படிங்கறது ஒண்ணு புரிஞ்சுக்கணும். மனசு வெதும்பி இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் விடக்கூடாது. யாரையும் சபிக்கிறது இதெல்லாம் பரவாயில்ல. ஏன்னா ஒரு க்ஷத்ரியானிகள் இதை ஏத்துண்டுதான் ஆகணும். ஒரு பிராமணி, ஒரு பிராமண ஸ்திரீ, ஒரு பிராமணி தபசுக்காகவே கர்ப்பம் தரிக்கிறா, தபசுக்காகவே பிள்ளை பெறா. தபோர் தாயம் பிராமணி தத்தா கர்ப்பம். ஒரு பிராமணி கர்ப்பம் தரிச்சாலே அது தபசுக்காக. அதே போல ஒரு க்ஷத்ரியானி கர்ப்பம் தரிக்கிறதே இந்த மாதிரி யுத்தத்துல வதத்துக்கு கொடுக்கறதுக்காக தான். வதார்த்தாயம் ராஜபுத்ரி க்ஷத்ரியாக. இதுதான் க்ஷத்ரிய தர்மம். ஒரு பிராமண ஸ்திரீ ஒரு புத்திரனை பெறதே தபசுக்காக, தபசுக்கு அவனை கொடுக்கணுங்கிறதுக்காக தான். அது போல ஒரு க்ஷத்ரிய ஸ்திரீ புள்ள பெறதே இந்த மாதிரி போர்க்களத்துல பறி கொடுக்கறதுக்காக தான். அதுதான் ராஜநீதி. அதை புரிஞ்சுண்டு நீங்கள்லாம் க்ஷத்ரிய ஸ்திரீயா லட்சணமா நடந்துக்கோங்க. இந்த மாதிரி அனாவசியமா வார்த்தையெல்லாம் என்ன பார்த்து விடுங்கள், என்ன வேணா. ஆனா நீங்கள் ஒத்தரை சபிச்சுக்க கூடாது. அதனால மனசுல இருக்கிற துக்கத்தெல்லாம் சமாதானம் பண்ணிட்டு எல்லாரும் வாங்க கங்கா தீரத்துக்கு போலாம். கங்கா தீரத்துக்கு போய் இனி ஆக வேண்டிய காரியத்தை பார்ப்போம் அப்படின்னு கிருஷ்ணன் எல்லா ஸ்திரீகளையும் அங்க சமாதானம் பண்ணி அழைச்சிண்டு கங்கா தீரத்துக்கு போறார்கள். கங்கா தீரத்துல கௌரவர்களுடைய பத்தினிகளோட சேர்ந்து பாண்டவர்களுடைய பத்தினிகள் எல்லாரும், பாண்டவர்கள் அத்தனை பேருக்கும் ஸ்ராத்தாதி கர்மாக்கள் பண்றா. கங்கை தீரத்துக்குள்ள இறங்கி எல்லா ஸ்திரீகளும் இறங்கி இந்த யாரெல்லாம் இந்த குருக்ஷேத்திரத்துல போனாலோ அத்தனை பேருக்குமா சேர்ந்து தர்மபுத்திரர் அவர் தலைமையில ஸ்ரார்த்தம் பண்ணி வைக்கிறார். எல்லாருக்கும் சரி நல்ல கதி அடையட்டும், ஏதோ தர்மத்துக்காக பாடுபட்டு ஒவ்வொருத்தரும் உயிரை விட்டுருக்கா, எல்லாரும் வீரஸ்வர்க்கம் அடையட்டும் அப்படின்னு மனசுல சங்கல்பிச்சு தர்மபுத்திரர் அத்தனை பேருக்கும் ஸ்ரார்த்த கர்மா அவரே தன் கையால பண்ணி வைக்க, இந்த சந்தர்ப்பத்துல குந்தி வரா. குந்தி தர்மபுத்திரனை பார்த்து, யுதிஷ்டிரா ஸ்ரார்த்தமா பண்ணின்னு இருக்க? ஆமாம்மா. அப்புறம் பேசுறேம்மா, அப்புறம் பேசுறேன், பிண்ட பிரதானம் பண்ணின்னு இருக்கேன், அப்புறம் பேசுறேன். இல்லப்பா, ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம் பேசணும். சரி சொல்லுமா, என்ன சொல்லு. ஸ்ரார்த்தம் பண்ற இல்லையா, கொஞ்சம் கர்ணனுக்கும் பண்ணுப்பா. கர்ணனுக்கா? கர்ணனுக்கு நான் ஸ்ரார்த்தம் பண்ணணுமா? பண்ணுப்பா, கெஞ்சி கேக்குறேன்ப்பா, கர்ணனுக்கு ஸ்ரார்த்தம் பண்ணு. எதுக்குமா? கர்ணனுக்கு எதுக்கு ஸ்ரார்த்தம்? கர்ணனுக்கு அவனுடைய பந்துக்கள் யாராவது வந்திருப்பா இல்லையா, அவா பண்ணுவா. கர்ணனுக்கு நான் எதுக்கு ஸ்ரார்த்தம் பண்ணணும்? அவன் எனக்கு என்ன பந்து? பரவாயில்லப்பா, அவனை பந்துவா நினைச்சு நீ ஸ்ரார்த்தம் பண்ணு. சரிம்மா, மாதா வார்த்தையை மீற மாட்டேன், உன் வார்த்தையை நான் மீற போறது இல்ல, நான் அவசியம் ஸ்ரார்த்தம் பண்றேன். ஆனா அவன் ஏதாவது இப்ப என்ன பந்துக்கள் யாரு என்னன்னு கேட்பா இல்லையா. இப்ப நான் ஸ்ரார்த்தம் பண்றச்சே என்னுடைய இப்ப துரியோதனன்னா என்னுடைய தம்பி அப்படின்னு சொல்லி பிண்ட பிரதானம் பண்ணிட்டேன் இல்லையா. அந்த மாதிரி நான் இப்ப கர்ணனை என்னன்னு சொல்லி பிண்ட பிரதானம் பண்ணணும் அப்படின்னதும், உன்னுடைய அண்ணான்னு சொல்லி பிண்ட பிரதானம் பண்ணு. அண்ணாவா? அம்மா நீ ஏதாவது என்கிட்ட மறைக்கிறியா, என்ன விஷயம் சொல்லு அப்படின்னதும், இனிமே மறைச்சு என்ன போறது யுதிஷ்டிரா, எல்லாம் தான் முடிஞ்சுடுத்தேன் சொல்றேன். ஏன்னா அங்க குந்தி அழுதுட்டு தான் வந்திருக்கா. கர்ணனுடைய சடலத்தை பார்த்துட்டு இப்ப அழுது, அத்தனை ஸ்திரீகளும் அழற்சே குந்தியும் அங்க அழுதுதான் வந்திருக்கா.
அழுதுட்டு வரச்சே இப்ப குந்தி சொல்றாள், என்னுடைய மூத்த புத்திரனையும் நான் பறி கொடுத்திருக்கேன்பா இந்த யுத்தத்துல. மூத்த புத்திரனா? அம்மா நான் இருக்கேம்மா அப்படின்னு இல்லப்பா நீ இல்ல, எனக்கு மூத்த புத்திரன் கர்ணன். கர்ணன் உன்னுடைய புத்திரனா? ஆமா என்னுடைய புத்திரன் தான். என்ன ஆச்சுமா? என்ன விஷயம்? நீ என்ன சொல்ற? என்ன குழப்பறியா? இல்ல உனக்கு ஏதாவது ஆயிடுதா? ஞாபகம் மறதியா? என்ன பேசுற அப்படின்னு தர்மபுத்திரர் கேட்டதும், இல்லப்பா இல்ல நான் சொல்றத பொறுமையா கேளு. யோவ்ரி நீதய சாசூரஹா பிராணைரபி சதா புவி கர்ணஸ்ய சந்திய சந்தஸ்ய சங்கிராமேஸ்வபலாயினஹ. கர்ணன் அவன் சத்தியத்தை காப்பாத்தணும் இத்தனை நாட்கள் கர்ணன் உங்க யார்கிட்டயும் வந்து அவனும் வெளி காமிச்சுக்கல, நானும் சொல்லல. ஆனா கர்ணன் என்னுடைய புத்திரன் தான். நான் விவாகம் ஆறதுக்கு முன்னாடியே எப்படி மந்திரோபதேசம் மூலமா நீங்கள்லாம் எனக்கு தோன்றினேளோ, தேவதைகளுடைய அனுகிரகத்தினால எப்படி தர்ம தேவதையினுடைய அனுகிரகத்தினாலேயே நீ தோன்றினியோ, அதே போல மத்த புத்திரர்கள்லாம் எனக்கு தோன்றினாலோ, என்னுடைய சபலம் ஏதோ விவாகத்துக்கு முன்னாடியே ஒரு மந்திரத்தை நான் உச்சரிச்சுட்டேன்ப்பா. நான் உச்சரிச்சதுனால சூரியனை நோக்கி ஒரு மந்திரத்தை நான் உச்சரிச்சுட்டேன். அதனோட விளைவாக எனக்கு கர்ணன் தோன்றினான். கவச்ச குண்டலத்தோடையே தோன்றினான். சூரிய தேவனுடைய அனுகிரகத்தினால எனக்கு தோன்றினவன் தான் கர்ணன். சஹிவாஹா பூர்வஜோ பிராதா பாஸ்கரஹா அமன்ய ஜாயதாக குண்டலி கவச்சி சூரோ திவாகர சமப்பிரபஹாகா. குண்டலி கவச்சீஷு கவச்ச குண்டலத்தோட கூட பாஸ்கரான்மைய ஜாயதாக, பாஸ்கரன் அந்த சூரியனுடைய அனுகிரகத்தினால எனக்கு தோன்றினவன் கர்ணன் அப்படின்னதும், என்ன இது? என்ன பேசுற? எவ்வளவு பெரிய ரகசியத்தை மறைச்சிருக்க இத்தனை நாட்களா? நீ என்ன நினைச்சுட்டு இருக்கம்மா உன் மனசுல? இவ்வளவு பெரிய ரகசியத்தை மறைக்கலாமா அப்படின்னதும், சரிப்பா ஆனது ஆயிடுத்து இல்ல. இப்ப கர்ணனுக்கு பிண்ட பிரதானம் பண்றியா இல்லையா? பண்றேன், அவசியம் பண்றேன் அப்படின்னு முதல்ல நான் சார்த்தம் பண்ணிட்டு வந்து, அம்மா நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு தர்மபுத்திரர் கண்ணுல கண்ணீரோட கூட கர்ணனுக்கு தன்னுடைய அண்ணாவாக ஏத்துண்டு கர்ணனுக்கு பிண்ட பிரதானம் பண்ணார். பிண்ட பிரதானம் பண்ணி முடிச்சதும், அம்மா இங்க வாயேன் கொஞ்சம் அப்படின்னு தர்மபுத்திரர் குந்தியை அழைச்சி, ஏம்மா இப்படி பண்ண? ஏம்மா என்கிட்ட சொல்லல? இவ்வளவு நாட்கள் கர்ணன் எனக்கு மூத்தவன்னு நீ ஏன் என்கிட்ட சொல்லல? எப்படிப்பா சொல்லுவேன்? நான் யாருக்குமே இது வரைக்கும் சொன்னதில்லை, உனக்கு மட்டும் நான் எப்படி சொல்லுவேன்? இல்ல சொல்லிருக்கணும், மத்த யாருக்கும் இல்லைன்னா கூட நீ என்கிட்ட சொல்லிருக்கணும். என்ன தனியா கூப்பிட்டு என்கிட்ட நீ சொல்லியிருந்தா கூட இவ்வளவு தூரம் யுத்தம் வேண்டாமேமா, எதுக்குமா இவ்வளவு தூரம் வந்தேன்? கர்ணன் தான் எனக்கு மூத்தவன்னு தெரிஞ்சிருந்தா நான் சந்தோஷமா நான் கர்ணனுக்கே ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ணுன்னு கொடுத்திருப்பேன். இவ்வளவு தூரம் யுத்தம் வரைக்கும் கூட வந்திருக்க வேண்டாமே. ஏன் நீ இவ்வளவு பெரிய ரகசியத்தை மறைச்சிட்ட? ஓஹோ அப்படின்னா எனக்கு ஒண்ணு புரிஞ்சு போச்சு, ஸ்திரீகள் கிட்டக்க பின்ன பெரிய பெரிய ரகசியங்கள்லாம் கூட இருந்துடும் போல இருக்கு. இந்த ஸ்திரீகளால இவ்வளவு பெரிய ரகசியத்தை கட்டி காப்பாத்த முடியும்னா ஒரு குலநாசம் ஆயிடுது பார் உன்னுடைய இந்த ரகசியத்தினால. கர்ணன் போய் துரியோதனனோட சேர்ந்ததுனாலதான் வந்ததே வேண. இல்ல அவன் பாட்டுக்கு எங்களோட இருந்திருந்தா இவ்வளவு தூரம் துரியோதனனுக்கு பலமும் இருந்திருக்காது, அவனே வழிக்கு வந்திருப்பான். இவ்வளவு பெரிய ரகசியத்தை நீ மறைச்சதுனால எங்க கொண்டு வந்து விட்டுறது பத்தியா? உமன் ஆர்ட் இஸ் அ ஓஷன் ஆஃப் சீக்ரெட் அப்படிங்கிற ஒரு ப்ராபப் நம்ம சொல்றோம் இல்லையா? அது குந்தி வரைக்கும் தான். ஏன்னா குந்தி இவ்வளவு பெரிய ரகசியத்தை மறைச்சிட்டா அப்படிங்கிறதுனால இப்ப என்ன பண்ணிட்டார் தர்மபுத்திரர், இதுக்கு நான் ஒரு வழி பண்ணியே ஆவேன். இனி நான் ஸ்திரீ வர்க்கத்தையே சபிக்க போறேன். ஸ்திரீகள் மேல எனக்கு கிருபை இருக்கு, கருணை இருக்கு, அதெல்லாம் ஒரு பக்கம். ஆனா ஸ்திரீகளால இவ்வளவு பெரிய ரகசியத்தை கட்டி காப்பாத்த முடியும்னா, அதனால ஒரு குலமே போறதுன்னா இனி நான் ஸ்திரீ வர்க்கத்தையே சபிக்கிறத தவிர எனக்கு வேற வழி தெரியல. இனி ஸ்திரீகள் கிட்ட ரகசியம்ங்கிறது ஒண்ணு இருக்கவே கூடாது அப்படின்னு தர்மபுத்திரர் சபிச்சுட்டார். பாபைனா சோமயா ஸ்ரேஷ்டோ பிராதா ஞாதிஹி நிபாதிதஹ அதோ மனசி யத் குஹ்யம் ஸ்திரீணாம் தன்ன பவிஷ்யதி, ஸ்திரீணாம் தன்ன பவிஷ்யதி. இனி ஸ்திரீகள்கிட்ட ஒரு ரகசியமாவது தங்கறதா பாரு, ஒரு சின்ன ரகசியம் கூட இனிமே ஸ்திரீகள்கிட்ட தங்க கூடாது அப்படின்னு அன்னைக்கு தர்மபுத்திரர் ஸ்திரீ வர்க்கம் பூரா சபிச்சுட்டார். விளையாட்ட சமஸ்கிருதங்கள்ல ஒரு கதைகள் இருக்கு இந்த கட்டத்தை தான். ஏன்னா அந்த காலங்கள்ல எல்லாம் பாரதத்தை தான் வச்சுண்டு குடும்பத்துல பொழுதுபோக்கே.
பாரத கதைகள்னா ஒரு பெட் டைம் ஸ்டோரின்னு சொல்றா இல்லையா, அதெல்லாம் பாரத புராண இதிகாசங்களை தான் நம்முடைய மூதாதையர்கள் அவ்வளவு தூரம் படிச்சிருக்கா, அவர்கள்லாம் பழகி இருக்கா. அதனாலதான் இன்றைய தினம் கூட இடி இடிச்சா அர்ஜுனான்னு சொல்லுன்னு நம்ம முன்னாடி தலைமுறை வரைக்கும் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கா. அப்ப அந்த அளவுக்கு மகாபாரதத்துல நம்முடைய மூதாதையர்கள் ஊறி இருக்கா, இது தெரியறது இல்லையா. அப்ப அவர்கள் ஏற்படுத்தின இந்த சமஸ்கிருத கதைகள்ல ஒரு வேடிக்கையான கதை என்ன ஆகும், இந்த கட்டத்தை யுதிஷ்டிர ஸ்திரீ வர்க்கத்தை சபிச்சதுனால இப்ப சொல்லுவா, அதனாலதானோ என்னவோ யாராவது ஒரு ஆத்துக்காரர் தன்னுடைய ஆம்படையாதானேங்கிற ஒரு சுவாதீனத்துல, இங்க பாருடி இது முக்கியமான விஷயம், இது யாருக்கும் சொல்லாதேன்னு சொன்னா உடனே அவ அடுத்தாத்து மாமி கிட்ட போயிடுவா. போய் என் ஆத்துக்காரர் சொன்னார், யார்கிட்டயும் சொல்லாதேன்னு சொன்னார் அப்படின்னு போய் சொல்லுவா. அவ மறுபடியும் அவ சும்மா இல்லாம அவ ஆத்துக்காரர்கிட்ட போய் பக்கத்தாத்து மாமா சொன்னாராம், யாருக்கிட்டையும் சொல்லாதேன்னு சொன்னாராம். இந்த மாதிரி அப்படியே அங்க போயிடும். அது ஸ்திரீகளால ரகசியம் வச்சுக்க முடியாது. அதுக்கு காரணம் யுதிஷ்டிரருடைய ஏன் இப்படி இருக்குன்னு நினைச்சுப்போம், அதுக்கு காரணம் இதுதான், யுதிஷ்டிரருடைய சாபம் அப்படிங்கிறதுனால இந்த கட்டத்தை அப்ப வேடிக்கையா இந்த மாதிரி ஒரு நாடகங்கள்லாம் அப்ப போடுவான், சமஸ்கிருத பாட்டங்கள் வரும், அதுல இந்த கட்டத்தை பத்தி சொல்லுவா. இந்த யுதிஷ்டிரர் சபிச்சதுனாலதான் ஸ்திரீகள் ஏன் எல்லார்ட்டையும் போய் சொல்லிடுறான்னு நம்ம நினைப்போம். அதுக்கு காரணம் யுதிஷ்டிரர் சாபம். நம்ம என்ன பண்ண முடியும், சாபம் கொடுத்துட்டார், சாபம் கொடுத்ததுனால ரகசியம் தங்க மாட்டேங்கிறது. இப்ப கூட நம்ம பார்க்கலாம், ஏதாவது ஒரு ரகசியம் எல்லார் மனசுலயும் அப்படியே இருக்கா, ஸ்திரீகள்கிட்ட இருக்காது. நிச்சயமா யாராவது ஒருத்தர்கிட்டயாவது சொல்லியிருப்போம், நம்ம சகோதரின்னு சொல்லியிருப்போம், இல்ல தோழின்னு சொல்லியிருப்போம், இல்ல நம்முடைய பர்த்தான்னு நம்ம கணவன்கிட்ட சொல்லியிருப்போம், இல்ல யாராவது ஒருத்தர்கிட்ட சொல்லியிருப்போம். ஆக ஒரே ஒரு ஸ்திரீ கிட்ட ஒரு விஷயம் இருக்குன்னா இருக்கவே இருக்காது. அதுக்கு காரணம் இந்த ஸ்லோகம் தான். பாபேனா சௌமயா ஸ்ரேஷ்டா பிராதா ஞாதிர்நிபத் அதோ மனசி யத் குஹ்யம் ஸ்திரீணாம் தன்ன பவிஷ்யதி. இதோட ஸ்திரீ பர்வா முடியறது. ஸ்திரீ பர்வா, இந்த ஸ்திரீ பர்வாங்கிறது ரெண்டா பிரியறது. ஸ்திரீ விலாப பர்வா, ஸ்ரார்த்த பர்வா அப்படின்னு பிரியறது. அதுல இந்த ஸ்திரீ விலாபம், ஸ்திரீகள்லாம் அடைஞ்ச துக்கம், அத எல்லாரும் தேத்தி கொண்டு வந்த விஷயங்கள் இதோட முடியறது. அடுத்தது சாந்தி பர்வா ஆரம்பிக்கிறது. அதுலதான் தர்மபுத்திரனுடைய பட்டாபிஷேக வைபவம் வருது. அடுத்தது இந்த மாதிரி ஸ்ரார்த்தாதி கர்மாக்கள் எல்லாம் பூர்த்தி பண்ண பிறகு இனி 10 நாட்கள் எல்லாரும் துக்கம் அனுஷ்டிச்சுட்டார்கள். 10 நாள் துக்கம் அனுஷ்டிச்சு 13வது நாள் சுபம் ஆயிடுது. எல்லாரும் ஸ்நானம் எல்லாம் பண்ணி சுபம் ஆன பிறகு இனியும் துக்கப்பட்டு இருக்க கூடாது, மனசை சமாதானம் பண்ணிக்கணும். அதுக்காக தான் நமக்கு 10 நாள் காரியம் அப்படின்னு நமக்கு வச்சிருக்கிறதுக்கு காரணமே 10 நாள் மார்னிங், அந்த மார்னிங் டைம். அது அப்ப நம்ம என்னென்ன துக்கம் அனுஷ்டிக்கணுமோ அப்ப அனுஷ்டிச்சு அழுது புலம்பி தீர்த்து 13வது நாளோட துக்கத்தெல்லாம் மறந்து சுபஸ்வீகாரம் அப்படின்னு அதுக்குதான் பண்றோம். பண்ணியாச்சுன்னா இனி துக்கத்தெல்லாம் விட்டுட்டு ஓரளவுக்கு சமாதானம் பண்ணிட்டு துக்கத்திலேருந்து மீண்டு வரணும் அப்படிங்கிற கட்டத்துக்கு இப்ப வந்தாச்சு. துக்கம் நடந்த இடம். இனி திருதராஷ்டிரன் பாக்குறான், பார்த்து கிருஷ்ணனை சந்திக்கணும்னு விருப்பப்படுறான். கிருஷ்ணன் வந்ததும் கிருஷ்ணன் நமஸ்கரிச்சு, என்ன மகாராஜா கூப்பிட்டேளா அப்படின்னு கேட்டதும், மகாராஜாங்கிற பேர் எனக்கு நன்னா இல்லப்பா, எனக்கு சரியா இல்ல, அதனால நான் உடனே தர்மபுத்திரனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணிடலாம்னு பாக்குறேன். ஏன்னா அவர்கள் எப்போ ஜெயிச்சுட்டு வந்துட்டாலும் இனி ராஜ்யம் அவர்களுடையது. நான் அதுக்காக பிரிச்சு பார்க்கல. இனி என்னுடைய புத்திரன் தர்மபுத்திரன்கிறத நான் பூர்ணமா ஏத்துட்டேன். அதனால என்னுடைய புத்திரன் தர்மபுத்திரன் கிட்டக்க ராஜ்யத்தை நானே சந்தோஷமா ஒப்படைக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அதனால இனி எனக்கு ஒரு நல்ல முகூர்த்தம் பார்க்க சொல்லி நான் தௌமியர் கிட்டக்க சொன்னேன். தௌமிய மகரிஷி திரும்ப வந்துட்டார். நான் தௌமியர் கிட்டக்க நான் நல்ல முகூர்த்தம் பார்க்க சொல்லி சொன்னேன். நாளை மறுநாளே நல்ல முகூர்த்தம்னு சொல்லிட்டார். இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு. இந்த ஒரு நாளுக்குள்ள எல்லா ஏற்பாடும் பண்ணிட முடியுமா? நம்ம பட்டாபிஷேகத்துக்கு ஏற்பாடு பண்ணிடலாமா? அவ்வளவுதானே, அமோகமா பண்ணிடலாமே. நானே இதை உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சேன். நீங்க என்ன மனநிலையில இருக்கீங்களோ எனக்கு தெரியல, அதனாலதான் நான் வந்து பேசல. இனிமே என்னப்பா மனநிலை, எல்லாம் தான் ஆச்சு இல்ல. துரியோதனாதிகளை நானே சந்தோஷமா அவர்களுக்கு சித்தைய மூட்டி நான் அவர்களுடைய காரியத்தை முடிச்சாச்சு, பூர்த்தி பண்ணியாச்சு. இனி எனக்கு அப்படி ஒரு புத்திரன் இல்ல. துரியோதனன் என்னை ஒரு நாள் மதிச்சது இல்லை. அதனால அவனை விடு, இனி அவனை ஞாபகமே படுத்த வேணாம். எனக்கு புத்திரர்கள்னா இனி இந்த 6 பேர் தான். பஞ்ச பாண்டவர்களும் இனி யுயுத்சுவும் தான் எனக்கு புத்திரர்கள்னா, வேற யாரும் இல்லை. அதனால என் புத்திரன் எனக்கு தர்மபுத்திரனுக்கு பட்டாபிஷேகம் நானே நடத்தி வைக்கணும்னு ஆசைப்படுறேன். அதனால அவர்களுக்கு வேண்டிய பட்டாபிஷேக ஏற்பாடு நாளைக்கு மறுநாள் நல்ல நாள் இருக்கு, நான் தௌமியர்கிட்ட சொல்லிடுறேன். அதனால ஏற்பாடு பண்ண ஆரம்பிச்சுடலாம் அப்படின்னு சொன்னதும், ஆரம்பிச்சிடலாம், அவசியம் ஆரம்பிச்சிடலாம், பண்ணிடலாம் அப்படின்னு கிருஷ்ணன் சந்தோஷமாக அறிவிச்சாச்சு. எல்லா இடத்துக்கும் பத்திரிகைகள் கொடுக்கப்பட்டது. பட்டாபிஷேகம் அப்படின்னு ஊர் பூரா அறிவிச்சாச்சு. கோலாகலப்படுறது அஸ்தினாபுரமே.
அஸ்தினாபுரத்துல எங்க பார்த்தாலும் எல்லாரும் தோரணம் எல்லாம் கட்டுறா. இன்னும் ஒரே ஒரு நாள் தான் இருக்கு இடையில. இன்னும் நாளை மறுநாள் பட்டாபிஷேகம் அப்படிங்கறச்சு அஸ்தினாபுரமே அமக்களப்படுறது. எல்லாரும் என்ன பண்றார்கள், தோரணம் கட்டுறார்கள், வாசல்ல வீதியில பெரிய பெரிய கோலம் எல்லாம் போடுறார்கள், அவரவர்கள் வாழைமரம் கட்டுறார்கள். ஒருவேளை தர்மபுத்திரர் இப்படி ஊர்வலம் போனா இந்த நம்மளுடைய மண்டப படி போட்டுடுவோம், இங்க தர்மபுத்திரர் இறங்கிட்டு போகணும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் தன்னுடைய கிரகத்துல ஏதோ ஒரு விசேஷம் நடக்கிறது போல அத்தனை ஜனங்களும் சில ஸ்திரீகள்லாம் தங்களை அலங்காரம் பண்ணிக்கிறார்கள். நாளைக்கு பட்டாபிஷேகம், புது துணி வாங்கிக்கணும் அப்படின்னு சில பேர்கள் கடக்கண்ணிக்கு போறார்கள். கடத்தெருவுக்கு போய் புது துணி எல்லாம் வாங்கிட்டு வரார்கள். எல்லாரும் புது வஸ்திரங்கள் உடுத்திக்கிறார்கள், அலங்காரம் பண்ணிக்கிறார்கள். குழந்தைகள்லாம் நல்ல பட்டு வஸ்திரம் போட்டுண்டு ஜம்முன்னு ஜொலிக்கிறது. குழந்தைகள்லாம் விளையாடுறது, வெளியில விளையாடிண்டே சொல்றது, நாளைக்கு நம்ம ராஜா வரப்போறார், பட்டாபிஷேகம் ஆகி ஊர்வலம் வரப்போறார், இந்த வழியாக தான் போவார் அப்படின்னு குழந்தைகள் எல்லாம் பேசுறதா. மத்த குழந்தைகள் இல்ல முதல்ல அந்த வழியா வந்து எங்காத்து பக்கம் தான் முதல்ல வருவார், அப்புறமா தான் இந்த வழியா வருவார் அப்படின்னு ஜனங்கள்லாம் சந்தோஷமாக பேசிண்டு நமக்கு விரும்பின ஒரு அரசன் வந்துட்டா ஜனங்களுக்கு எவ்வளவு ஒரு குதூகலம் வரும், சந்தோஷம் வரும் அப்படிங்கிறத காட்டுறது இந்த கட்டம். அஸ்தினாபுரமே கோலாகலப்பட, எங்க பார்த்தாலும் அலங்காரங்கள் பண்ணப்பட்டிருக்கு, அங்கங்க வாத்தியங்கள் வைக்கப்பட்டிருக்கு. நாளைக்கு ராஜா வரச்சே எல்லாரும் வாத்தியங்கள் முழங்கணும் அப்படின்னு அங்கங்க வாத்தியங்கள் வைக்கப்பட்டிருக்கு. இப்படி ஏராளமான ஏற்பாடெல்லாம் பண்ணி முடிச்சு இன்னும் பாண்டவர்களுக்கு உயர்ந்த பூஷணங்கள், ஆபரணங்கள், வஸ்திரங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டது. இனி நாளை மறுநாள் பட்டாபிஷேகம் முகூர்த்தம் குறிச்ச உடனே புண்ணிய நதிகள் எல்லாம் வரவேற்க ஏற்பாடு பண்ணான் கிருஷ்ணன். எங்க புண்ணிய நதிகள் எல்லாம் தௌமியர் பார்த்து எடுத்து வச்சுருக்கார். கங்கை, யமுனை, சரஸ்வதி, காவேரின்னு என்னென்ன புண்ணிய தீர்த்தங்கள் பாரத தேசத்துல இருந்ததோ ஒரே நாளுக்குள்ள எப்படி எல்லாம் வந்ததுன்னு கேட்க வேண்டாம். ராவணன் கிட்டேயே புஷ்பக விமானம் இருக்கிறச்சு, இங்க பகவானே இருக்கிறச்சு, இங்க வராதான்னு ஒரே நாள்ல எல்லாரும் எல்லா புண்ணிய நந்திகளும் அங்க வந்து சேர்ந்துட தௌமிய மகரிஷி பட்டாபிஷேகத்துக்கு வேண்டிய ஏற்பாடுகள்லாம் அவர் ராஜ தர்பார்ல பண்ணிட்டு இருக்கார். திருதராஷ்டிரன் குதூகலமா இருக்கான், காந்தாரி குதூகலமா இருக்கா. நம்ம புத்திரனுக்கு பட்டாபிஷேகம் என அவன் சாவி கொத்த கொடுக்கவே மாட்டேன்னு தான் இடுப்பலியே சொருகின்ற இருந்த திருதராஷ்டிரன் இப்ப சந்தோஷமா அதை எடுத்து யுதிஷ்டிரன் கையில கொடுக்க காத்துன்னு இருக்கான். யுதிஷ்டிரன் கையில முதல்ல காந்தாரி யுதிஷ்டிரன் எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு நம்ம நிம்மதியா இருக்கணும், நம்ம இனிமே நிம்மதியா போற காலத்துல பகவான நம்ம கைங்கரியம் பண்ணிட்டு பகவான் நாமா சொல்லிட்டு நம்ம நிம்மதியா இருக்க போறோம், காந்தாரி எல்லாத்தையும் நம்ம புத்திரன் யுதிஷ்டிரன் ஒப்படைக்க போறேன் அப்படின்னு சந்தோஷமா திருதராஷ்டிரன் காந்தாரியோட பேசிட்டு இருக்கான். ஊரே கோலாகலப்படுறச்சு அந்த நாளும் வந்துடுது. இன்றைய தினம் இதோ நாளைக்கு பொழுது விடிஞ்சா பட்டாபிஷேகம். அன்னைக்கு யாருமே தூங்கல, ஜனங்கள் யாரும் அன்னைக்கு தூங்காம ராத்திரி பூரா ஏற்பாடு பண்ணி எல்லாரும் இங்க ஓடி அங்க ஓடி எல்லா ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணி முடிச்சு போய் அந்த நாளும் வந்துடுது. பட்டாபிஷேகம் இன்னைக்கு அப்படிங்கிற அந்த நாளும் வந்துடவே காலமே எழுந்து சேவகர்கள்லாம் தயாரா வந்துட்டான். தர்மபுத்திரருக்கு இனி அவர்தான் ராஜா, அவருக்கு வேண்டிய அலங்காரம் எல்லாம் பண்ணி மங்கள ஸ்நானம் பண்ணி வைக்க வேண்டியவர்கள்லாம் வந்துட்டா. தர்மபுத்திரர் கதவை திறந்தார். தன்னுடைய அந்தப்புறத்தை கதவு திறந்த உடனேவே தர்மபுத்திரரை உட்கார வச்சு அவருக்கு எண்ணெய் தேய்ச்சு மங்கள ஸ்நானம் பண்ணி வச்சார்கள். மங்கள ஸ்நானம் பண்ண உடனேவே தர்மபுத்திரர் சரி எல்லாரும் இங்கே இருங்கள், இதோ வரேன் அப்படின்னு உள்ள போய் கதவை சாத்தின்றார். தன்னுடைய அறையினுடைய அந்தப்புறத்தினுடைய கதவை சாத்தின்ட்டார். மங்கள ஸ்நானம் ஆயிடுத்து. இங்க பீமசேனன், அர்ஜுனன், நகுல சகதேவர்கள் எல்லாருமே மங்கள ஸ்நானம் முடிஞ்சுட்டு அவர்கள் எல்லாம் அலங்காரம் பண்ணி முடிச்சுட்டு தயாராயிட்டார்கள். திரௌபதி, இதுதான் ஆச்சரியம், திரௌபதிக்கு நீ பட்டாபிஷேகம் அப்படிங்கிறதுனால திரௌபதி மகாராணி இல்லையா, மகாராணிக்கு வேண்டிய அலங்காரம் எல்லாம் கௌரவர்களுடைய பத்தினிகள் வந்து பண்றா. இப்படிதான் இருக்கு பாரதத்துல. இதுதான் ஆச்சரியம். கௌரவர்களுடைய பத்தினிகள் எல்லாம் வந்து பாண்டவர்களுடைய மத்த பத்தினிகள் எல்லாமும் வந்து கௌரவர்களுடைய பத்தினிகள் பிரதானமா நின்று திரௌபதியினுடைய பட்டாபிஷேகத்துல அவளை காட்டிலும் சந்தோஷம் அவர்களுக்கு தான் அப்படிங்கிற ஒரு ஆசையோட கூட அவர்கள்லாம் வந்து திரௌபதிக்கு அலங்காரம் பண்ணின்னு இருக்கார்கள். இனி தர்மபுத்திரருக்கு வேண்டிய அலங்காரம் பண்ணணும். அவருக்கு வேண்டிய சேவகர்கள்லாம் கையில பூஷணங்கள், ஏராளமான பட்டு வஸ்திரங்கள் இதெல்லாம் கையில வச்சுண்டு தர்மபுத்திரர் வந்து உடனே அவருக்கு அலங்காரம் பண்ணணும்னு காத்துன்னு இருக்கார்கள். தர்மபுத்திரரும் உள்ள போய் கதவை தாளிக்கின்றவர் திறக்கவே இல்லை. திறந்தவர் வெளியில வந்தாதானே அவருக்கு அலங்காரம் பண்ணணும். அலங்காரம் பண்ணியாச்சுன்னா இனி அரசபைக்கு கொண்டு போகணும், தர்மபுத்திரரை அழைச்சுன்னு போகணும். அவர் உள்ள கதவை சாத்தின்னு உட்காந்து இருக்கார், வெளியில வரவே இல்லை. சரி, ஒண்ணுமே புரியல. இந்த சேவகர்கள் இங்க காத்துன்னு இருந்து இன்னும் அரசன் வரமாட்டேங்கிறாரே, வெளியில வந்தாதானே அலங்காரம் பண்றது அப்படின்னு காத்துன்னு இருக்க பீமன், அர்ஜுனன், நகுல சகதேவர்கள் வந்துட்டா. அங்க வந்து என்னப்பா என்ன இன்னும் எல்லாரும் இங்க வெளியில நிக்கிறீர்கள், என்ன ஆச்சு அண்ணா, எங்க அலங்காரம் எல்லாம் ஆயிடுத்தா, எங்க அலங்காரம் ஆச்சு, நாங்க காத்துன்னு இருக்கோம்,
உள்ள போய் கதவை சாத்தின்றவர் வெளியிலயே வரல. மங்கள ஸ்நானம் ஆயிடுத்து. மங்கள ஸ்நானம் ஆயிட்டு உள்ள போனவர் தான் வெளியிலயே வரமாட்டேங்கிறார். கதவை தட்டலாமோ கூடாதோ தெரியல, அதனாலதான் வெளியில காத்துன்னு இருக்கோம் அப்படின்னதும், சரி இரு நான் போய் பாக்குறேன்னு அர்ஜுனன் போய் கதவை தட்டுறான். அண்ணா கதவை தரேன்னா, தரேண்ணா, டைம் ஆயிடுத்துன்னா, நாழி ஆயிடுத்து, என்ன பண்ணிட்டு இருக்க, கதவை தரேன்னா, உள்ள என்ன பண்ணிட்டு இருக்க அண்ணா அப்படின்னு தட்டி தட்டி பாக்குறான். 5 நிமிஷமா உள்ள இருந்து ஒரு குரல் கூட இல்லை. இதோ வர அர்ஜுனான்னு ஒரு குரலாவது கொடுக்கணும் இல்லையா, ஒரு குரல் கூட கொடுக்கல. என்ன பீமண்ணா பயமா இருக்குன்னா, என்ன ஆயிடுத்து அண்ணா, என்ன பண்ணிட்டு இருக்காரு உள்ள, இப்படி போய் கதவை தட்டின்னு இருக்கோம், கதவையும் திறக்கல, உள்ள இருந்து இது வரேன்னு ஒரு குரலும் கொடுக்கல, என்ன ஆச்சோ பயமா இருக்கே அப்படின்னு அர்ஜுனன் ஒரு விதமா பயப்படுறான். இது வேலைக்காகாது அர்ஜுனா, நகரு, இனிமே கதவை தள்ள வேண்டியதுதான், கதவை உடைச்சு நம்ம உள்ள போக வேண்டியதுதான் அப்படின்னு பீமன் ஓங்கி ஒரு குட்டு குட்டினான் அந்த கதவை ஒரு தள்ளின உடனே கதவை திறந்துட்டு, கதவை திறந்துட்ட உடனே உள்ள போய் எங்க அண்ணான்னு போய் பார்த்தா ஒரு மூலையில உட்காந்துருக்காரு. ஒரு மூலையில ஒரு வெறுமை வெள்ளை வெஷ்டி, ஒரு வெள்ளை கச்சத்தை கட்டிண்டு தலையில கையை வச்சுட்டு உட்காந்துருக்காரு தர்மபுத்திரர். இத பார்த்ததும் ஒண்ணுமே புரியல, என்ன ஆயின்னு இருக்கீங்க, என்ன நடந்துட்டு இருக்கு, எதுக்கு இப்ப அண்ணா இப்படி உட்காந்துருக்கார். யுதிஷ்டிரஸ்து தர்மாத்மா சோக வியாகுல சேதன சுசோச்ச துக்க தப்தஹ ஸ்மிருத்வா மகாரதோ. சோகத்துல போய் உட்காந்துருக்கார். இப்படி சோகத்தோட கூட இந்த சமயத்துல இப்ப என்னத்துக்கு இவர் சோகமா போய் உட்காந்துருக்காரு, என்ன ஆச்சு அப்படின்னு பீமசேனன் ஓடி வந்து, அண்ணா என்ன ஆச்சு அண்ணா, இது என்ன வெள்ளக்கச்சத்தை கட்டின்னு இப்படி மூலையில உட்காந்துருக்க, உன்னுடைய பட்ட பீதாம்பரம் வஸ்திரம் எல்லாம் வச்சு நாங்க காவலர்கள் சேவகர்கள் எல்லாம் உனக்கு சேவை பண்ணணும்னு காத்துன்னு இருக்கா, நீ உனக்கு மகுடம் சூட்ட போறா, நீ ராஜாவாக போற, பட்டாபிஷேகமா போறது, முன்னாடி இந்திரபிரஸ்தம் அப்படிங்கிற ஒரு சின்ன இடத்துக்கு ராஜாவா இருந்த, இப்ப அஸ்தினாபுரத்துக்கு நீ ராஜாவாக போற, இனி மொத்தத்துக்கும் நீதான் ராஜான்னு எவ்வளவு பெரிய ஒரு பெரிய மகத்தான தருணம் நடக்க இருக்கு. இந்த சமயத்துல நீ பாட்டுக்கு இப்படி மூலையில வந்து அதுவும் வெள்ளக்கச்சத்தை கட்டின்னு உட்காந்து இருக்கு, எழுதுறன்னா நாழி ஆறுதுன்னா உனக்கு என்ன வஸ்திரம் உனக்கு பிடிக்கும், என்ன வர்ணம் பிடிக்கும்னு சொல்லு. பௌரவி, தர்மபுத்திரனுடைய பத்தினி பேரு பௌரவி, அதை இங்க பீமன் சொல்றான். திரௌபதி தவிர தர்மபுத்திரருடைய பத்தினி பேரு தேவிகா அப்படின்னு அவளை சொல்லுவா, பௌரவி அவளை சொல்லுவா. மன்னி சொன்னா உனக்கு என்னென்ன வர்ணம் பிடிக்கும் எல்லாம் சொன்னா, நான் கேட்டு நாங்க நேத்திக்கு எல்லாம் உனக்குதான் நாங்கள் உடைகள் நாங்க செலக்ட் பண்ணிட்டு இருந்தோம் தெரியுமா, உனக்கு என்ன பிடிக்கும்னு எங்களுக்கு கூட சிலது தெரியல, நாங்க எல்லாம் கேட்டு உனக்கு என்ன பிடிக்குமோ எடுத்து வச்சிருக்கோம். அதனால உனக்கு வேண்டியதெல்லாம் இங்க, உனக்கு பிடிச்ச ஆபரணங்கள், உனக்கு ரத்தினம் கிரீட்டம்னா உனக்கு ரொம்ப பிடிக்குமாமே, ரத்தினங்கள்லாம் உனக்காக ஏராளமா வந்திருக்கு, உனக்கு ஸ்பட்டிக மாலை பிடிக்குமாமே, ஸ்பட்டிக மாலையிலேயே ஒரு பெரிய சரமா கிருஷ்ணன் உனக்காக எடுத்து வச்சிருக்கான், இவ்வளவெல்லாம் ஆசையா நாங்க இங்க காத்துட்டு இருக்கறச்சே, நீ எதுக்கண்ணா இப்ப மூலையில உட்காந்துருக்க, எழுந்து வா அண்ணா, கிளம்பு அண்ணா, டைம் ஆயிடுத்துண்ணா, நாழி ஆயிடுத்து, உன்னை கூப்பிடுறா, உன்னை சபைக்கு கூப்பிட்டுருவா இன்னொரு 10 நிமிஷத்துல, எழுந்து வா அண்ணா அப்படின்னதும், பீமா நான் வரலப்பா. எங்க வரல, பட்டாபிஷேகத்துக்கு நான் வரல. பட்டாபிஷேகத்துக்கு வரலையா அண்ணா, இன்னைக்கு வேற யாருக்கோ பட்டாபிஷேகம் இல்ல, வேற யாருக்கோ ஒரு ஃபங்க்ஷன், அதனால நீ வரலன்னு சொல்லிட்டு உட்கார்றதுக்கு, வேற யாருக்கோ பட்டாபிஷேகம்னா நீ வரலன்னு சொல்லலாம், பட்டாபிஷேகமே உனக்குதான் பட்டாபிஷேகம்ங்கிறச்சு, நீ வரலன்னு சொன்னா எப்படி, அதுக்குதான் சொல்றேன் நான் வரல, எனக்கு பட்டாபிஷேகம் வேண்டாமா, இப்ப வந்து சொல்றியே அண்ணா, எப்ப வந்து சொல்ற, விடிகாத்தால இப்பயா வந்து சொல்லுவேன், இன்னும் 1 மணி நேரம் ஆச்சுன்னா முகூர்த்தம் வரப்போறது, தௌமிய மகரிஷி அங்க உனக்காக ஆசையா ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு அங்க காத்துட்டு இருக்கா, அண்ணா கெஞ்சி கேக்குறேன், நான் எங்க மனசெல்லாம் உடைக்காத, தயவு செஞ்சு உனக்கு என்ன தாபம் சொல்லிடு, உனக்கு மனசுல என்ன இருக்கோ சொல்லிடு, தயவு செஞ்சு எங்க மனசெல்லாம் உடைக்காத, உனக்காக ஜனங்கள்லாம் குதூகலமா கோலாகலமா எல்லாரும் ஆசையா காத்துட்டு இருக்கா, இப்ப ஏன் பட்டாபிஷேகம் வேணாங்கிற பிரச்சனை பண்ணாத அண்ணா, தயவு செஞ்சு உனக்கு கெஞ்சி கேக்குறேன், எந்த பிரச்சனையும் பண்ணாம வந்துடு, கொஞ்சம் வந்து அலங்காரம் பண்ணிட்டு வந்துடு, எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் வா அப்படின்னு பீமன் சொல்ல, வேண்டாம் பீமா என்னால வர முடியாது, நான் உனக்கு கெஞ்சி கேக்குறேன் பீமா, பட்டாபிஷேகம் நீ பண்ணிக்கோ போ, உனக்கு உட்கார வச்சு எனக்கு அடுத்த மூத்தவன் நீ தானே இந்த குடும்பத்துக்கு, நீ போய் பட்டாபிஷேகம் பண்ணிக்கோ, எப்படி திருதராஷ்டிர மகாராஜாவும் உன்னை நல்லபடியா லாலனை பண்ணார் இல்லையா நேத்திக்கு, அதனால அவருக்கு இஷ்டமான புத்திரன் இப்ப நீ ஆயிட்ட, அதனால நீ போய் பட்டாபிஷேகம் பண்ணிக்கோ. என்ன அண்ணா இப்படி பேசுறியே அண்ணா, நீ மூத்தவன் இருக்கறச்சே நான் பட்டாபிஷேகம் பண்ணிக்க முடியாது, சரி நீ இப்ப என்ன காரணம்னு மட்டும் சொல்லு, உன் மனசுல இப்ப என்ன தாபம் என்ன காரணம்னு மட்டும் சொல்லு, அதை ஏதாவது நிவர்த்தி பண்ணி வைக்க முடியுமான்னு. இரு பீமன் நான் கொஞ்சம் இரு அப்படின்னு அர்ஜுனன் வரான். அண்ணா என்ன ஆச்சுண்ணா, ஏன் நாங்க ஏதாவது தப்பு பண்ணோமா,
நாங்க ஏதாவது தப்பா நடந்துட்டோமா? ஏன் இப்படி எல்லாம் பேசுற? உனக்காக எல்லாரும் தாபப்படுறோம், தயவு செஞ்சு வா, கிளம்பு, இந்த வஸ்திரத்தை எல்லாம் உடுத்திண்டு அலங்காரம் பண்ணிட்டு வான்னா எல்லாரும் முன்னாடி அப்புறம் அவமானமா போயிடும், தயவு செஞ்சு எழுந்து வா அப்படின்னு சொல்ல, இல்ல அர்ஜுனா, எனக்கு ஏன் பட்டாபிஷேகம் வேண்டான்னா, எனக்கு இந்த க்ஷத்ரிய தர்மமே எனக்கு பிடிக்கல, அதனாலயே எனக்கு பட்டாபிஷேகம் வேண்டாம். திகஸ்து க்ஷாத்ரமாச்சாரம் திகஸ்தோ பல பௌருஷோ திகஸ்த்வமர்ஷம் ஏனே மாம் அமாபதம் கமிதாவயோ சாது க்ஷமாதமஹ சௌச்சம் வைராக்யம் சாப்யமத்சராக அஹிம்சா சத்யவச்சனோ நித்யானி வனச்சாரிணோ. எனக்கு இப்ப பட்டாபிஷேகம் வேண்டாம் நான் நினைக்கிறதுக்கு காரணம் இதுதான். திகஸ்து க்ஷாத்ரமாச்சாரம், க்ஷத்ரிய ஆச்சாரம் எனக்கு பிடிக்கல. திகஸ்து க்ஷாத்ரமாச்சாரம் திகஸ்து பல பௌருஷம். இது என்ன பலம் பௌருஷம்? இதெல்லாம் எனக்கு பிடிக்கலங்கிற. எனக்கு இந்த க்ஷத்ரிய தர்மம் எனக்கு பிடிக்கல, அதனாலயே என்ன எல்லாரையும் அடிச்சுண்டு ஒத்தர அடிச்சுண்டு உதச்சுண்டு மடிஞ்சுண்டு செத்துண்டு ரத்தத்தை வெளியில எடுத்துண்டு, ரத்த ஆறு பார்த்தல குருக்ஷேத்திரத்துல எத்தனை பேர்கள் உயிரை விட்டுருக்கா, இதெல்லாம் பார்த்துண்டு அப்படி எனக்கு சாது தர்மம் பாரு எவ்வளவு நன்னா இருக்கு. சாது க்ஷமாதமஹ சௌச்சம் வைராக்கியம், எனக்கு வைராக்கியம் வந்துடுது. அதனால நான் என்ன பண்ண போறேன், எனக்கு அஹிம்சை தான் எனக்கு முக்கியம்னு தோணிடுது. சாதுக்கள் எல்லாம் பாரு எவ்வளவு நிம்மதியா இருக்கா பாரு, அடி உத வெட்டு குத்து எதுவும் இல்லாம நிம்மதியா அவா பாட்டு ஏதோ பஜனை பாடிண்டு நன்னா. ஏன் பீமா நீ சொல்லு, வனவாசத்துல நம்ம இருந்தப்போ நன்னா தானே இருந்தோம். நம்ம பாட்டு தௌமிய மகரிஷிட்ட புராணங்கள்லாம் கேட்டுண்டு கதை கேட்டுண்டு இதிகாசத்தை அனுபவிச்சுண்டு பகவத் குணங்கள் அனுபவிச்சுண்டு ஏதோ நம்ம பாட்டு ஸ்ரீ கிருஷ்ண ஹரே கோவிந்தாலும் பஜனை பாடிண்டு அந்த அஹிம்சையில நன்னா தானே இருந்தோம். அஹிம்சா சத்யவச்சனம் நித்யானி வனச்சாரிணா வனச்சாரிணா. நான் வனவாசத்துக்கு கிளம்ப போறேன். நான் இப்படியே இங்க இருந்து யாருக்கும் நான் சொல்ல வேண்டாம், நான் அப்படியே ஓடிடுறேன், நான் விட்டுடுங்கோப்பா, நான் வனவாசத்துக்கு போயிடுறேன். வனச்சாரிணா, நான் வனவாசத்திலேயே நான் போயிருக்கேன், ஏதோ ராஜ்யம் தான் சம்பாதிச்சாச்சு இல்ல, நீங்க அதுக்காக எனக்காக நீங்க யாரும் கிளம்பி வர வேண்டாம், நீங்க சந்தோஷமா ராஜ்யத்துல இருங்கள். பீமா நீ பட்டாபிஷேகம் பண்ணிட்டு நீ மூத்தவனா, நீதான் இனி குடும்பத்தை பாத்துக்கணும், பெரியப்பாவை பாத்துக்கோ, நம்ம எல்லா ஸ்திரீகளையும் பாத்துக்கோ, சந்தோஷமா இருங்கள், நான் புறப்படுறேன், நான் வனவாசத்துக்கு கிளம்புறேன் அப்படின்னதும், அண்ணா தயவு செஞ்சு கெஞ்சி கேக்குறோம் அண்ணா, இப்ப வந்து சொல்றீங்க அண்ணா, இத நேத்திக்கே சொல்ல வேண்டியதானே, நேத்திக்கே சொல்லி இப்ப எல்லா ஏற்பாடும் பண்ணி முடிச்சு எல்லா பிரஜைகளும் அங்க வந்து உட்காந்துருக்காண்ணா, அவமானமா போயிடுவோம்ண்ணா, நம்ம பட்டாபிஷேகம் ஆயிடட்டும் அப்புறம் வேணா இதெல்லாம் பேசிக்கலாம்ண்ணா, பிளீஸ் நான் வந்துடுண்ணா அப்படின்னு பீமசேனன் சொல்றான். பீமா நான் சொல்றது உனக்கு புரியறதா இல்லையா? எனக்கு வைராக்கியம் வந்துடுதுன்னு சொல்லிட்டு இருக்கேன் இல்ல. சௌச்சம் வைராக்கியம் சாப்பியமத்சரா. இந்த வைராக்கியத்தை வச்சுட்டு என்னால இப்ப எப்படி அரசபையில வந்து உட்கார முடியும்? என்னால அரசபையில எல்லாம் வந்து உட்கார முடியாது. நேத்துக்கு தானப்பா ஆச்சு, முந்தானத்துக்கு தான் ஸ்ரார்த்தம் ஆச்சு, அதுக்குள்ள இப்ப என்ன பட்டாபிஷேகம்ங்கிற? நானா பண்ணேன்? பீமன் சொல்றான், நானா ஏற்பாடு பண்ணேன் பட்டாபிஷேகத்துக்கு? இல்ல நாங்கெல்லாம் யாராவது போய் கேட்டோமா? பட்டாபிஷேகம் பண்ணுவோன்னு நாங்கெல்லாம் போய் கேட்டோமா? பெரியப்பா தான் பண்ணாருன்னா, பெரியப்பா திருதராஷ்டிரர் அவர் தான் பண்ணார், அவர் தான் கிருஷ்ணரோட பேசி பட்டாபிஷேகம் நாளை மறுநாளே முகூர்த்தம் நன்னா இருக்கு, அதனால பட்டாபிஷேகம் இன்னைக்கே முடிக்கணும்னு சொன்னது பெரியப்பா தான். நாங்க யாரும் எதுவும் கேட்கல, நாங்க எதுவும் சொல்லவும் இல்லை, நாங்க ஆசைப்படவும் இல்லை. இது இல்லை அவரே மகாராஜா வருது இப்படியே கண்டினியூ ஆனாலும் ஆட்டோம் தான் நாங்களும் நினைச்சோம், நாங்க எதுவுமே சொல்லல, அவர் தான் ஏற்பாடு பண்ணார். நீ இதை நேத்துக்கு போய் அவர் கேட்க வேண்டியதானே, இப்ப வந்து சொல்றியேண்ணா கடைசி நிமிஷத்துல வந்து இப்ப இதெல்லாம் சொன்ன கொஞ்சமாவது நன்னா இருக்குமா? ஆசையா நம்ம பெரியப்பா அர்ஜுனன் சொல்றான், அண்ணா நான் இங்க வரத்துக்கு முன்னாடி நான் பெரியப்பாவை பார்த்துட்டு வந்தேன், திருதராஷ்டிர பெரியப்பாவை பார்த்துட்டு வந்தேன், சந்தோஷமா இருந்தார். இது வரைக்கும் இத்தனை நாட்கள்ல இந்த சந்தோஷம் அவர் முகத்துல நான் பார்த்ததே இல்லை. துரியோதனாதிகள் இருந்த போது கூட இவ்வளவு சந்தோஷம் நான் பார்க்கல. ஆனா இன்றைய தினம் உன்கிட்டக்க நம்ம எல்லாத்தையும் ஒப்படைக்க போறேன், என் புத்திரன் தர்மபுத்திரன் அவ்வளவு சந்தோஷமா இருக்கார். அவர் புத்திரர்கள் எல்லாம் இழந்த பிறகு இன்றைய தினம் அவர் சந்தோஷமா இருக்கிறச்சே, அவர் சந்தோஷத்தை கெடுக்காத, அவர் தான் ஏற்பாடு பண்ணார், வா அவருக்காகவாவது வா, அவருக்காகவாவது நீ தயாராகி வா, வாங்கோப்பா வந்து இவருக்கு அலங்காரம் பண்ணுகள். வேண்டாம் அர்ஜுனா, நீ என்ன சொன்னாலும் என் மனசு எனக்கு இடம் கொடுக்கல, நான் பட்டாபிஷேகம் பண்ணிக்க மாட்டேன்,
அப்படின்னு உட்காந்துருக்கார் தர்மபுத்திரர். இப்படி இவர் உட்காந்துருக்கிற உடனே வியாச பகவான் அங்க பிரத்யட்சமானார். வியாச பகவான் பிரத்யட்சமாகி அதே அந்த அறையில அந்தப்புறத்துல வியாச பகவான் பிரத்யட்சமாகி, யுதிஷ்டிரா, இது என்ன குழந்தை மாதிரி அடம் பிடிச்சுட்டு இருக்க, எழுந்து வா சொல்றேன், மரியாதையா எழுந்து வா, தயாராகு வா, எழுந்து வா, இதெல்லாம் குழந்தையா நீ இப்படி உட்காந்து அடம் பிடிச்சுட்டு இருக்க, வரமாட்டேன் வரமாட்டேன்னு. இப்போ பள்ளிக்கூடத்துக்கு எல்லாம் குழந்தைகள் போனா உட்காந்து அழுவுல வரமாட்டேன், அந்த மாதிரி உட்காந்து இருக்கார் தர்மபுத்திரர். வரமாட்டேன் வரமாட்டேன்னு சொல்றதுக்கு நீ ஒண்ணும் குழந்தை இல்லை, எழுந்துரு சொல்றேன், எழுந்து போய் தயாராகு வா அப்படின்னு இந்த வியாச பகவான் சுவாதீனமா தர்மபுத்திரர் அதற்றார். வியாச பகவான் வந்துட்டார்னு தெரிஞ்ச உடனே தர்மபுத்திரர் எழுந்து போய் நமஸ்கரிச்சார். பிரபு, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, இதே இடத்துல, இதே இடம்தான், நல்லா பாருங்க, இதே இடம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, அஸ்தினாபுரத்துல இதே இடம் 13 வருஷம் முன்னாடி சூதாட்டம் நடக்கிற அன்னைக்கு முன்னாடி நாள் இதே இடத்துக்கு வந்து என்கிட்ட நீங்க என்ன சொன்னீங்க, இன்னும் 13 வருஷத்துல க்ஷத்திரியர்கள் எல்லாம் அடிச்சுட்டு க்ஷத்திரிய நாசம் ஆக போறது, அதுக்கு ஒரு பெரிய விபரீதம் நாளைக்கு நடக்க போறது அப்படின்னு நீங்க வந்து எனக்கு சொன்னேன் இல்லையா, இதே இடத்துல நின்னுண்டு. அப்ப இந்த 13 வருஷம் கழிச்சு நான் அதை தான் பார்த்தேன். இப்போ எல்லா க்ஷத்திரியர்களும் அடிச்சுண்டு நாசம் ஆயிடுது. இந்த 18 நாள் யுத்தத்துல யாராவது ஒருத்தர் என்ன அடிச்சிருக்க கூடாதா, நான் போயிருக்க கூடாதா, நான் மட்டும் இங்க இருந்து எல்லாத்தையும் பாக்குறேன். பார்த்தீங்களா ஸ்திரீகள் எப்படி அழுதா தெரியுமா, ரணபூமியில வந்து இத்தனை பேரையும் அழ வச்சுட்டு, அப்படி ஒரு ராஜ்யம் எனக்கு தேவையான்னு எனக்கு தோன்றுது. இதை என் உயிர் மட்டும் எனக்கு என்ன வெள்ளமா, இந்த மத்தவா உயிர் எல்லாம் பறி கொடுத்துட்டு என் உயிரை மட்டும் நான் வச்சுட்டு அப்படியாவது ராஜ்யத்தை ஆளணும்னு நான் நினைக்கல. எனக்கு சந்நியாச தர்மம் தான் உயர்ந்ததுன்னு எனக்கு தோன்றது. அதனால நான் புறப்பட்டு நான் வனவாசத்துக்கே போறேன், எனக்கு அஹிம்சை தான் எனக்கு இஷ்டம்னு தோன்றது. நான் புறப்பட்டு வனவாசத்துக்கே போகலாம்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னதும், பைத்தியம்கார மாதிரி பேசாத யுதிஷ்டிரா, தர்மபுத்ரா, இந்த மாதிரி எல்லாம் நீ பேசக்கூடாது. வியாச பகவான் சொல்றார், இது என்ன இப்படி பேசுற அர்ஜுனா, உனக்காவது யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கலக்கம் வந்ததுப்பா, ஏதோ கீதோபதேசம் பண்ணி கிருஷ்ணன் உன் கலக்கத்தை தீத்தான். இப்ப யுத்தம் எல்லாம் ஆனதுக்கு அப்புறம் இப்ப எல்லாரும் வெளியில காத்துன்னு இருக்கா, இவன் என்ன இப்படி மானத்தை வாங்கிட்டு இருக்கான் உள்ள உட்காந்து, இப்ப போய் இந்த மாதிரி கலக்கம் வரலாமா, யுதிஷ்டிரா உட்கார, உனக்கு நான் உபதேசம் பண்றேன் அப்படின்னு வியாச பகவான் தண்டநீதியினுடைய பெருமைகள் எல்லாம் உபதேசம் பண்றார். உபதேசம் பண்ணி தண்டநீதிங்கிறது எவ்வளவு ஒரு 2 சர்க்கம் இருக்கு. தண்டநீதியை பத்தி வியாச பகவான் பேசினது. இப்ப நமக்கு அவகாசம் இல்லை, இப்ப பட்டாபிஷேகம் ஆகணும். தண்டநீதியினுடைய பெருமைகள் எல்லாம் வியாச பகவான் உபதேசம் பண்ணி ஒரு தண்டனை அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம் லோகத்துக்கு அப்படிங்கிறத புரிய வைக்கிறார். ஏன்னா ராஜநீதிங்கிறது ரொம்ப பெருசுப்பா. ராஜநீதி உலகத்துல இருக்கணும், தண்டனைங்கிறது உலகத்துல இருக்கணும். இருந்தாதான் இங்க உலகத்துல வாழற பிரஜைகளுக்கு ஒரு பயம் இருக்கும். எதுவுமே தண்டனை இல்லை, யாரு வேணா எப்படி வேணா தப்பு பண்ணலாம், யாரு வேணா யார மனைவிய வேணா தீண்டலாம், யாரு வேணா திருடலாம், யாரு வேணா கொலை பண்ணலாம், இப்படி இருந்துடுத்துன்னா அப்புறம் பிரஜைகளுக்கு ஒரு பயமே இருக்காது. அந்த தண்டநீதியை கொடுக்க வேண்டிய ராஜதர்மமாகிய க்ஷத்திரியர்கள் ராஜதர்மத்தை கடைபிடிச்சு தண்டநீதியை எப்ப கையில எடுக்கணுமோ அப்ப கையில எடுக்கணும்பா, அது உன்னுடைய கடமை, உன் கடமையில நீ இருக்கணும். அதை விட்டுட்டு சன்னியாசிகள் அதெல்லாம் சரிதான், அஹிம்சைங்கிறது ஒரு பெரிய தர்மம் தான், சாதுக்கள் எல்லாம் அப்படி இருக்காங்கிறது சரி, அது அவர்களுடைய தர்மம். ஆனால் நீ க்ஷத்ரியன், க்ஷத்ரிய குலத்துல வந்து ராஜாவா இருக்க வேண்டிய நீ இந்த மாதிரி தண்டனைக்கெல்லாம் பயந்து அஹிம்சை அது இதுலாம் நீ பேசக்கூடாது. தப்பு பண்ணவனுக்கு தண்டனை கொடுக்கிற ஸ்தானத்துல க்ஷத்திரியர்கள் இருக்கார்கள். ஒரு தப்பு பண்ற குழந்தைய ஒரு அடிச்சு ஒரு தாயார் தகப்பனார் திருத்த மாட்டாளா, அந்த ஸ்தானத்துல க்ஷத்திரியர்கள் இருக்கிறதுனால அந்த க்ஷத்திரிய தர்மத்தை நீ செஞ்சதுனால உனக்கு இதுல எந்த தோஷமும் இல்லை, எந்த பாபமும் இல்லை. அதனால நீ கிளம்பு சொல்ற, என்னுடைய ஆக்கையை நீ மீறிடுவியா, கிளம்பு, அடம் பிடிச்சுன்னு உட்காராத, இங்க வாருங்கள், யாரங்க இருக்கீர்களோ வாருங்கள், வந்து இவனுக்கு வேண்டிய அலங்காரத்தை ஆரம்பியுங்கள் அப்படின்னதும் வியாச பகவானுடைய வார்த்தையை மீற முடியல தர்மபுத்திரரால. ஆனாலும் மனசு இன்னும் பூர்ணமா தெளியல. தண்டநீதியினுடைய உபதேசம் எல்லாம் கேட்டு ஓரளவுக்கு மனசு சமாதானம் ஆனாலும் எங்கேயோ ஒரு ஓரமா அந்த ஒரு கவலை இருக்கத்தான் இருக்கு. இருந்தாலும் அலங்காரம் பண்றேன்னு பண்ணிக்க ஆரம்பிச்சுட்டார் தர்மபுத்திரர். ஆனாலும் மனசு மட்டும் வாடி இருக்கு, முகம் வாடி இருக்கு. இந்த அர்ஜுனன் மொள்ள வியாச பகவான்கிட்ட வந்து சொல்ற, அலங்காரம் பாட்டி வா பண்ணின்னு இருக்காளே தவிர அண்ணா முகத்தை பார்த்தேலா, இன்னமும் மனசு சின்னதா இருக்கு, மனசு சுருங்கி போயிருக்கு, எப்படிதான் இவரை தேத்துறதுன்னு புரியலையே அப்படின்னு அர்ஜுனன் சொன்னதும் மெதுவா வியாச பகவான் சொல்றார், அவன் கிடக்குறான், அவன் அப்படிதான் பேசுவான், ஏன்னா அவன் தர்மபுத்திரன், தர்ம தேவதை இல்லையா, அது அப்படிதான் இருக்கும். நீ என்ன பண்ற, உன்னுடைய நண்பன் கிருஷ்ணன் அழைச்சின்னு வா, கிருஷ்ணன் அழைச்சின்னு வந்தா இது எல்லாத்துக்கும் இப்ப எல்லா பிரச்சனையும் தீந்துடும், அழைச்சின்னு வா அப்படின்னு வியாச பகவான் சொன்னதும் நேரா அர்ஜுனன் கிருஷ்ணன், சரி நம்ம கிருஷ்ணன் அழைச்சின்னு வந்துடலாம், அவன் இல்லாததுனாலதான் இவ்வளவு வருது, நம்ம கிருஷ்ணனை போய் அழைச்சின்னு வந்துடலாம்னு கிருஷ்ணனை பார்க்கணும்னு வந்தா
கிருஷ்ணனே எதிர வந்துட்டான். எதிர வந்து, அர்ஜுனா என்னப்பா இன்னும் எவ்வளவு நேரம், என்ன இன்னுமா அலங்காரம் பண்ணிட்டு இருக்கீர்கள் நீங்கள்லாம்? அங்க திரௌபதியே தயாராகி வந்தாச்சு, இன்னுமா அண்ணா அலங்காரம் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி இன்னும் என்ன அலங்காரம் அவருக்கு? எல்லா ஸ்திரீகள் எல்லாரும் அலங்காரம் பண்ணி நாங்க வந்து சேர்ந்தாச்சு அரசபைக்கு, உங்களை அழைச்சிட்டு போலாம்னு தான் நான் வந்தேன். தயாராயிட்டாரா இல்லையா அண்ணா அப்படின்னு கிருஷ்ணன் கேட்டதான், கிருஷ்ணா நான் என்னத்த சொல்லுவேன், என்னன்னு சொல்லுவேன் அப்படின்னு தலையில அடிச்சுட்டான் அர்ஜுனன். ஏன்பா அர்ஜுனா என்ன ஆச்சு? ஏன் முகமெல்லாம் வாட்டமா இருக்கு? என்ன ஆயிடுத்து? அண்ணா தயாரானாரா இல்லையா? தயாரால. ஏன் தயாரால? என்ன உடம்பு ஏதாவது முடியலையா? உடம்பு எதுவும் சௌரியமா இல்லையா? உடம்பெல்லாம் நல்லா தான் இருக்கு, அவருக்கு மனசுதான். என்னவா என்ன சொல்றார்? அவருக்கு எதுவுமே வேண்டாமா, பட்டாபிஷேகம் எல்லாம் வேண்டாமா, திரும்ப வனவாசத்துக்கே போறேங்கிறான். போச்சுடா, கிருஷ்ணன் பார்த்தால் போச்சு, மறுபடியும் பழையபடி ஆரம்பிச்சுட்டாரா? இதுக்குதான் சொன்னேன், அர்ஜுனா யார வேணா நம்பலாம்டா, உன் அண்ணா வேணாலும் நம்பவே முடியாதுடா. எனக்கு தெரியும் ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிடுவாரே அவர், பிரச்சனை பண்ணாம இருக்க மாட்டாரு. இப்ப என்ன சொல்றார்? வரவே மாட்டாராமா. வரமாட்டேன்னு தான் சொன்னார். ஆனா இப்ப வியாச பகவான் வந்தார், வந்து அவர் ஏதோ சில உபதேசங்கள் பண்ணார். அதனால இப்ப அரகுர மனசா தயாராயின்னு இருக்கார். ஆனாலும் அண்ணா இப்படி முகத்தை தொங்க போட்டுன்னு வந்து சபையில உட்காண்டா நன்னா இருக்காது. நான் இதனாலதான் கிருஷ்ணா நீ வா வா கிருஷ்ணா, கொஞ்சம் வந்து பேசு கிருஷ்ணா, இப்படி பண்றாரே மானம் போறது கிருஷ்ணா, இப்படி பண்ணா என்ன பண்றது அப்படின்னதும், சரி வருத்தப்படாத அர்ஜுனா, அது அவருடைய ஸ்வபாவம். நம்ம ரெண்டு பேரும் ஸ்வபாவம் பத்தி நிறைய பேசினோம்ல கீதையும் போது, அவா ஸ்வபாவத்துலதான் அவா இருப்பா. அவருடைய ஸ்வபாவம் அதுதான், சாந்தம் தான் அவருடைய ஸ்வபாவம். அதனால இத்தனை பேர்கள் அழுதது அவரால் தாங்க முடியல, அதனாலதான் அப்படி இருக்கார். அதுக்காக வராமலாம் இருக்க மாட்டார், வருவார். நான் கூப்பிட்டுன்னு வரேன், வா, நீ முதல்ல வருத்தப்படாத, நீ சந்தோஷமா வா அப்படின்னு அர்ஜுனனுடைய கையை பற்றி கிருஷ்ணன் தர்மபுத்திரரை வந்து பாக்குறான். இன்னுமா அலங்காரம் ஆயிட்டு இருக்க அண்ணா அப்படின்னு தர்மபுத்திரரை வந்து இப்படி ஏற இறங்க பாக்குறான் கிருஷ்ணன். பார்த்தது கிருஷ்ணனுடைய அந்த குறும்பு முகம், கிருஷ்ணனுடைய அந்த சிரிச்ச முகம், கல்மஷமே இல்லாத கிருஷ்ணனுடைய ஹிருதயம், இதெல்லாம் பார்த்த உடனே ஒரு புன்முறுவல் இட்டுட்டார் தர்மபுத்திரர். கிருஷ்ணனை பார்த்ததும் வெடுக்கிற ஒரு சிரிப்பு சிரிச்சிட்டார். சிரிச்சு கிருஷ்ணனை பார்த்ததுமே ஒரு சந்தோஷம் வந்துடுது. கிருஷ்ணனை பார்த்த உடனே சிரிச்சு தர்மபுத்திரர் சொல்றார், தயாரா ஆயின்னு இருக்கேன் கிருஷ்ணா, ரெடி ஆயிட்டேன், இதோ வந்துடுறேன் அப்படின்னதும், அப்பாட அப்படின்னு பீமன் அப்பதான் நெஞ்சில கை வச்சிருந்தான். அப்பா கிருஷ்ணா நீ முதல்லயே வரக்கூடாதா கிருஷ்ணா, இவ்வளவு நேரம் எங்க எல்லாரையும் போட்டு பாடா படுத்தி எடுத்துட்டார். பார் வியாச பகவானையே பிரத்யக்ஷம் ஆக்கிட்டார். வியாச பகவானே பிரத்யக்ஷம் ஆக்கி நீ இங்க தண்ட நீதி உபதேசம் பண்ணிட்டு இருந்தார் இவ்வளவு நேரம், தெரியுமா? அத்தனை பேரையும் போட்டு சித்திரவதை பண்ணிட்டார் இவ்வளவு நேரம். நான் இவரை நம்பவே கூடாது கிருஷ்ணா, இவர் மனசு மாறுறதுக்குள்ள இவர் அப்படியே கையை பிடிச்சு போற அலங்காரங்கிற, கையை பிடிச்சு தரத்தரன்னு இழுத்துட்டு போ அவரை இப்போ அப்படின்னு பீமசேனன் சொன்னது. சரி விடு அண்ணா, அவர் அப்படிதான் விடு, நமக்கு தெரியும்ல அவரை பத்தி, அவர் அப்படிதான் இருப்பார். அண்ணா 5 நிமிஷத்துல தயாராயிவா, நாங்க எல்லாரும் காத்துன்னு இருக்கோம், இந்த மாதிரிலாம் ஏதோ ஒண்ணு பேசிட்டு இருக்காத, 5 நிமிஷத்துல நீ தயாராகி வர அப்படின்னு சொல்லி பாண்டவர்கள் காத்துன்னு இருக்கார்கள். யுதிஷ்டிரர் அலங்காரம் எல்லாம் பண்ணிட்டு தயாராயிட்டார். வியாச பகவானை நமஸ்கரிச்சார். பிரபு சந்தோஷம், சரியான நேரத்துல வந்து எனக்கு சரியான உபதேசம் பண்ணி எனக்கு தண்டநீதியினுடைய பெருமை எனக்கு புரிஞ்சிடுத்து, நான் இப்ப சந்தோஷமா தான் இருக்கேன், சந்தோஷமாவே நான் அரசபைக்கு போறேன் அப்படின்னு தர்மபுத்திரர் குதூகலமா சிரிச்ச முகத்தோட கூட தர்மபுத்திரர் வெளியில வந்துட்டார். வெளியில வந்த உடனே வா கிளம்பலாம் அப்படின்னு கிருஷ்ணன் பஞ்ச பாண்டவர்களை அரசபைக்கு அழைச்சிட்டு வரான். அரசபைக்கு ஊர்வலமாக பாண்டவர்களை ஊர்வலம் கூட்டிட்டு வந்து அத்தனை ஜனங்களும் புஷ்பமாரி பொழிய ஜெயா விஜயீ பவா ஜெயா விஜயீ பவான்னு எல்லாரும் வாத்தியங்கள் முழங்க அத்தனை ஜனங்களும் புஷ்பமாரி பொழிய பன்னீர் தெளிக்க தர்மபுத்திரரை அழைச்சிட்டு வந்து சபையில நிறுத்தின உடனே தௌமிய மகரிஷி, வந்துட்டியாப்பா வா, எவ்வளவு நேரம்ப்பா, என்ன நாழிகை ஆயிடுத்தே, இன்னும் முகூர்த்தத்துக்கு டைம் ஆயிடுத்தேன்னு பார்த்தேன் வா அப்படின்னு தௌமிய மகரிஷி தர்மபுத்திரரை அந்த ஸ்திரீகள் எல்லாம் திரௌபதி அலங்காரம் பண்ணி அவளை அழைச்சிட்டு வர, இன்னைக்கு தலை முடிஞ்சு திரௌபதி பூசூட்டி, இத்தனை நாட்கள் தலைவெறி கோலமா இருந்தா இல்லையா, இன்னைக்கு தலை முடிஞ்சு அல்ல பூசூட்டி திரௌபதி அங்க வந்து நிக்கிறா. திரௌபதி வந்ததும் தர்மபுத்திரர் திரௌபதியோட சேர்த்து தௌமியர் 2 பேருமா சேர்ந்து இந்த சிம்மாசனத்துல ஏறி உட்காருங்கோ அப்படின்னதும் திருதராஷ்டிரனை திரும்பி பாக்குறார் தர்மபுத்திரர். திருதராஷ்டிரனை வந்து நமஸ்கரிக்கிறார். பெரியப்பா நான் அரசபைக்கு போட்டமா, நான் உங்களுக்கு சம்மதம் தானே, நான் போகட்டமா அப்படின்னு வந்து கேட்கிறார். ஏறுப்பா, என்ன யோசிச்சு இன்னும் என்ன சிந்தனை, இன்னும் என்ன யோசனை, ஏறு அரசபையில ஏறு, நான் ஆசையா உன்னுடைய பட்டாபிஷேக வைபவத்தை நான் என்னால கண்குளிர பார்க்க முடியாது, ஆனா காதாலையாவது கேட்கணும்னு நான் ஆசைப்படுறேன், ஏறு சீக்கிரமா ஏறி உட்காரு அப்படின்னு திருதராஷ்டிரன் ஆசீர்வதித்த உடனேவே, உங்களுடைய விருப்பம் அதுவாக நான் ஏறுறேன்
அப்படின்னு அந்த சிம்மாசனத்து மேல ஏறிட்டார். ஏறி தர்மபுத்திரரும் திரௌபதியுமா சிம்மாசனத்துல உட்கார்ந்த உடனே தௌமியரை பார்த்து கிருஷ்ணன் சொல்றான், பட்டாபிஷேகத்தை ஆரம்பிங்கள் அப்படின்னதும், இல்ல கிருஷ்ணா, நீங்க பண்ணுகோ, நீயே பண்ணு, பட்டாபிஷேகம் நீயே பண்ணு. அவருடைய தலையில அந்த இப்ப அபிஷேகம் பண்ணணும் இல்லையா, அத புண்ணிய நதிகள்லாம் வந்திருக்கு, நீயே அபிஷேகம் பண்ணு. நானா? இல்ல குலகுரு தௌமியர் நீங்க இருக்கீள், நீங்க இருக்கிறச்சே நான் எப்படி பண்றது அப்படின்னு கிருஷ்ணன் கேட்டதும், பரவாயில்ல நான் தான் சொல்றேன், நீயே பண்ணு. இல்ல வேண்டாம், பெரியவர் இருக்கார், பெரியவர் திருதராஷ்டிரர், அவர் கையால பண்ணட்டும், நீங்க வாங்கோ, நீங்க வந்து நீங்க பண்ணுங்கோ பட்டாபிஷேகம் அப்படின்னு கிருஷ்ணன் காமிச்சதும், வேண்டாம் கிருஷ்ணா, திருதராஷ்டிரன் சொல்றான், சிரிச்ச முகத்தோட தான் சொல்றான், வேண்டாம். இத்தனை நாட்கள் இவர்களை ஆரம்பத்திலேருந்து ஓட 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 விரட்டினவன் தான், ஆனா இவர்களை வாழ வைக்கணும்னு நினைச்சது நீதான், அதனால நீதான் பட்டாபிஷேகம் பண்ணணும். என் குலகுரு தௌமியர் சொன்னது போல பட்டாபிஷேகம் நீ பண்ணாதான் அது சரியா இருக்கும். அதனால அவர்களுக்கு பட்டாபிஷேகம் நீயே பண்ணு, நான் பக்கத்துல நிக்கிறேன், உன் பக்கத்துல நான் நிக்கிறேன், நீ பண்ணு அப்படின்னு திருதராஷ்டிரன் சொன்னதும், எந்த பாஞ்சஜன்யத்தை எடுத்து ஓதி வெற்றி கண்டானோ அந்த பாஞ்சஜன்யத்தை கையில எடுக்கிறான் கிருஷ்ணன். தத குந்தி சுதோ ராஜா गतमन्युः गतञ्ज्वरः काञ्चने प्राङ्मुखो हर्ष्टो न्यषीदत् परमासने. பரமாசனே ஆசனத்துல கிருஷ்ணன் அமர்த்தினான். தர்மபுத்திரரை உட்காரு, உட்காருன்னா கிருஷ்ணே நீயும் உட்கார் அப்படின்னு திரௌபதியும் பக்கத்துல உட்கார வச்சு, தமே வாபிமுகோ பீட்டே प्रदीप्ते काञ्चने शुभे सात्यकिः वासुदेवश्च निषीदतुररिन्दमौ. பகவானுடைய தோழன் சாத்தியகி பகவான் பக்கத்துல நிக்க, வலது புறமா சாத்தியகி நின்னு தர்மபுத்திரருக்கு வேண்டிய சிஷ்யருச்சை எல்லாம் பண்ண, சாத்தியகி வாசுதேவஸ்ச, சாத்தியகியும் வாசுதேவனுமா சேர்ந்து அங்க நிக்க, ரெண்டு பேரும் ராமலக்ஷ்மணர்கள் நிக்கிறது போல இருக்கு. சாத்தியகியும் வாசுதேவனும் சேர்ந்து அங்க நிக்க, தன்னுடைய பாஞ்சஜன்யத்தை எடு அப்படின்னு கண்ணபிரான் சொன்னதும் சாத்தியகி பாஞ்சஜன்யத்தை எடுத்து கண்ணபிரான் கையில கொடுத்ததும், மத்தியே கிருத்வா து ராஜானாம் பீமசேனார்ஜுனாவுபௌ நிஷீததோர்மஹாத்மானௌ ஸ்லக்ஷ்ணயோர்மணிபீடயோः. பீமசேனன், அர்ஜுனன், நகுல சகதேவன், தர்ம பஞ்சாயத்தனம், ராம பஞ்சாயத்தனம். ராம பஞ்சாயத்தனத்துல ராமபிரானுடைய பட்டாபிஷேகம் போது அங்க பரதன் வெண்கொற்ற கொடை பிடிப்பான், லக்ஷ்மண சத்ருக்னர்கள் சாமரம் போடுவா, திருவடியில நம்முடைய ஆஞ்சநேயர் இருப்பார். அது போல இங்க தர்ம பஞ்சாயத்தனம். தர்ம பஞ்சாயத்தனத்துல தர்மபுத்திரரும் திரௌபதியுமா அங்க சிம்மாசனத்துல உட்கார, பீமசேனன் வெண்கொற்ற கொடை பிடிக்க, நகுல சகதேவர்கள் சாமரம் போட, அர்ஜுனன் வேண்டிய கைங்கரியங்கள்லாம் தர்மபுத்திரருக்கு பண்ண, திருவடியில அங்க எப்படி ஆஞ்சநேயரோ அது போல இங்க திருவடியில கிருஷ்ணன், நம்ம கிருஷ்ணன். தர்ம பஞ்சாயத்தனம் இல்லையா, தர்மத்தை உட்கார வச்சு, தர்மத்துக்கு கீழே தர்மஸ்ய பிரபுர் அச்சுதகா அப்படிங்கிற தர்ம தேவதையான தர்மபுத்திரரை மேல உட்கார வச்சுட்டு திருவடியில கிருஷ்ணன். கிருஷ்ணன் கீழே உட்கார்ந்து தர்மபுத்திரருக்கு பாத சேவனம் பண்றான். மத்தியே கிருத்மா து ராஜானாம் பீமசேனார்ஜுனாவுபௌ. பீமசேனனும் அர்ஜுனனும் கைங்கரியம் பண்ண, நகுல சகதேவர்கள் சாமரம் போட, திடீர்னு பார்த்தா கிருஷ்ணன் திருவடியில தர்மபுத்திரருடைய திருவடியில தர்மபுத்திரருக்கு வேண்டிய பாத சேவனம் பண்ணிண்டு கிருஷ்ணன் இருக்கிற காட்சி. சபையில யார் யார்கள்லாம் இருக்கா அப்படின்னு காட்டுறா. சுதர்மா விதுரோ தௌம்யோ திருதராஷ்டிரஸ்ய கௌரவாஹ நிஷேதுர்ஜல நாகாரம் பிருதக் பிருதக். அந்த சபையில சுதர்மா அப்படிங்கிற ஒரு ராஜா, விதுரர், தௌம்யர், யுயுத்சுஹு சஞ்சயஸ்சைவ காந்தாரீச யசஸ் தர்மபுத்திரருக்கு பண்ணி முடிச்ச பிறகு
இப்ப தன்னுடைய பாஞ்சஜன்யத்தை கையில எடுத்தான். தத உத்தாயதாசார்ஹம் சங்கமாதாய பூஜிதம். அந்த பாஞ்சஜன்யத்துக்கு நல்ல பூஜை எல்லாம் பண்ணப்பட்டு சாத்தியகி அதை கொண்டு வந்து கிருஷ்ணனுடைய கையில கொடுத்து சாத்தியகியினுடைய முகம் மலர்ந்தது. தர்மபுத்திரர் அங்க உட்கார்ந்து இருக்கிறத பார்த்த கண்கொள்ளா காட்சியா இருக்கு. சாத்தியகியினுடைய பற்கள் அப்படி தெரியறதாம், சிரிக்கிறாளாம் சாத்தியகி. அப்யசிச்சத் பதிம் கிருத்வா குந்தி புத்திரம் யுதிஷ்டிரம். அந்த பாஞ்சஜன்யத்துல கையில எடுத்து அந்த பாஞ்சஜன்யத்தினால புண்ணிய தீர்த்தங்கள்ல மொழ்றான் பகவான். அனுஜ்ஞாயோத கிருஷ்ணேன பிராத்ரிபிஹி சஹ பாண்டவாஹ பாஞ்சஜன்யாபிஷிக்யஸ்ச ராஜாமிருதமுகோ பவத் ததோ நுவாதயாமாசுஹு பணவான துந்துபி. இந்த துந்துபி அப்படி ஒரு பாஞ்சஜன்யத்தை கையில எடுத்த உடனே அததான் பூமன ஓடி குருக்ஷேத்திர யுத்தத்துல வெற்றி கண்டான். அந்த பாஞ்சஜன்யத்தால எடுத்து தர்மபுத்திரருடைய சிரசுல பகவான் அபிஷேகம் பண்றான். பாஞ்சஜன்யா அபிஷேக்ச ராஜமிருத முகோ பவத். பகவானுடைய முகங்கள் அப்படியே மலர்ந்தது. தர்மபுத்திரருடைய தலையில எப்போ அந்த புண்ணிய நதிகள் போய் விழுந்ததும் போட்டுக்கோங்க ப்ளீஸ். தர்மபுத்திரனுடைய சிரசுல போய் புண்ணிய நதிகள் விழுந்த உடனே பகவானுடைய முகம் அப்படியே மலர்ந்து, இந்த எல்லாரும் எவ்வளவு சந்தோஷப்பட்டாலோ தெரியல, ஆனா பகவானுடைய முகம்தான் அவ்வளவு பிரகாசமாச்சு. அப்படி பக்கத்துல இருக்கக்கூடிய திரௌபதிய பாக்குறான் ஏற இறங்க பகவான். கிருஷ்ணே, நான் உனக்கு என்ன சொன்னேன்? உனக்கு நான் எல்லாம் அழிவார்கள் அதர்ம பட்சபாதிகள், உன்னுடைய தலைவிரி கோலமா இருந்த இந்த தலை பூசூட்டப்படும் அப்படின்னு நான் சொன்னேனா? சொன்னபடி நடந்துதா? இன்றைய தினம் உனக்கு சந்தோஷமா? இந்த கதியில தான் உன்னை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு திரௌபதியை பார்த்து சந்தோஷப்பட்ட கிருஷ்ணன் பாஞ்சஜன்யத்தை எடுத்து ஓதி அபிஷேகம் பண்றான். பாஞ்சஜன்யாபிஷிச்சஸ்ய ராஜமிருதமுகோ பவேத் பூஜயாமாஸ தாம்ச்சாபி விதிவத் பூரி தக்ஷிணா. எல்லாரும் பாஞ்சஜன்யத்தை எடுத்து அபிஷேகம் பண்றச்சே கட்டியம் சொன்னார்கள், வாத்தியங்கள் முழங்கப்பட்டது. அங்க ரிஷிகள்லாம் மந்திரங்கள் சொல்ல, வேத மந்திரங்கள் முழங்க, தேவர்கள்லாம் வந்து புஷ்ப வருஷம் பண்ணு. தர்மர் தேவதைக்கு பட்டாபிஷேகம் நடக்கிறது அல்லவா, அது யுத்தத்துல வெற்றி பெற்று அத்தகைய ராஜ்யத்தை சம்பாதிக்கிறது தேவர்கள்லாம் வந்து புஷ்ப வருஷம் பண்றார்களாம். முக்த்வா வீரக்ஷதா தஸ்மாத் சங்கிராமாத் விஜயத்விஷஹ க்ஷிப்ரமுத்த காரியம் குரு சர்வாணி பாரதா. குரு சர்வாணி பாரதா. திருதராஷ்டிரன் சொல்றான், இனி என்ன பாண்டவர்கள் கௌரவர்கள்னு தனியாலாம் இனி இல்ல, குரு சர்வாணி பாரதா. இனி எல்லாருமே குரு வம்சத்தவர்கள் தான். இவர்களை பாண்டவர்கள்னு பிரிச்சது நான் தான். நான் சொல்றேன், குரு சர்வாணி பாரதா. குருஸ்ரேஷ்டா, மகாராஜா, தர்மபுத்ரா, உன மகாராஜான்னு கூப்பிட்டு நான் இன்னைக்கு பெருமைப்பட்டேன். லேட் ரியலைசேஷன். திருதராஷ்டிரன் ரொம்ப லேட். இவ்வளவு லேட்டா ரியலைஸ் பண்ணா இதை முதல்லயே செஞ்சிருக்கலாம். இதை முதல்லயே செஞ்சிருந்தா இவ்வளவு தூரம் வந்திருக்காது. இருந்தாலும் லேட்டாவது ரியலைஸ் பண்ணிட்டான். ரியலைஸ் பண்ணி இப்ப திருதராஷ்டிரனே ஜெய்கோஷம் போடுறான் யுதிஷ்டிரனுக்கு. அப்படி கண்கொள்ளா காட்சியா இருக்கு எல்லாருக்கும். தனக்கு விரும்பின ஒரு அரசனுக்கு பட்டாபிஷேகம் நடக்கிறது அப்படின்ன உடனே, பட்டாபிஷேகம் நடந்த உடனே அந்த ஈரத்தலையோட தர்மபுத்திரர் எழுந்துக்கிறார். எழுந்து, என்ன இது ரொம்ப முக்கியம் இல்லையா, முக்கியமான கட்டம். ஏன்னா முதல் ஃபர்ஸ்ட் அட்ரஸ் டு த நேஷன். ஏன்னா எப்போதுமே ஒருத்தர் பதவி ஏத்துண்ட உடனே அவ முதல் அட்ரஸ்ல என்ன சொல்றா அப்படிங்கறத ரொம்ப ஆர்வமா பிரஜைகள்லாம் பாப்பா. இப்ப பாக்குறோம்ல, அது அப்ப அஸ்தினாபுர பிரஜைகள் ஆசையா பார்த்தா. தர்மபுத்திரர் முதல்ல எழுந்து என்ன பண்ண போறார், பட்டாபிஷேகம் ஆன கையோட முதல் கையெழுத்து என்ன, முதல்ல எழுந்து என்ன பண்ண போறார் அப்படின்னு பிரஜைகள்லாம் ஆசையா பார்க்க, அப்ப தர்மபுத்திரர் எழுந்து தன்னை பட்டாபிஷேக ஈர தலையோட திரௌபதியினுடைய கையை பற்றினார். வா திரௌபதி அப்படின்னு திரௌபதியை கையை பிடிச்சு கூப்பிட்டார். தம்பதி சமேதரா காந்தாரியும் திருதராஷ்டிரனும் நிக்க, திருதராஷ்டிரோ மகாராஜா பிதாமே தெய்வதம் பரம் சாசனேஸ்ய பிரியே சைவ ஸ்தேயம் மத் பிரிய காங்ஷிபிஹி. அப்பா, எனக்கு நீங்க இனிமே பெரியப்பா இல்ல, எனக்கு நீங்க அப்பா. எனக்கு அப்பா கிடைச்சிருக்கா, நீங்க தான் என்னுடைய பிதா. திருதராஷ்டிரோ மகாராஜா, நீங்க தான் மகாராஜா. என்ன மகாராஜா நீங்க இப்ப சொல்லிட்டேலே,
வாஸ்தவமா எனக்கு சொல்லி பழகிடுது. திருத்தராஷ்டிர மகாராஜான்னு சொல்லி சொல்லி எனக்கு பழகிடுது. அதனால நீங்க தான் மகாராஜா. திருதராஷ்டிரோ மகாராஜா பிதா மே தெய்வத்தை. எனக்கு பிதா நீங்கள் தான். நீங்க தான் இனிமே எனக்கு அப்பா. இனிமே நான் உங்களை பெரியப்பான்னு கூப்பிட மாட்டேன், எனக்கு நீங்க அப்பா. பிதா மே தெய்வதம் பரம். எனக்கு தெய்வமும் நீங்க தான். எப்போ பிதாவை ஒரு புத்திரன் தெய்வமாக நினைக்கணும் அப்படின்னு நம்ம தர்மசாஸ்திரங்கள் சொல்றது போல நான் உங்களை என் தெய்வமா இனி நினைப்பேன். பிதா மே தெய்வதம் பரம் சாசனேஸ்ய பிரியே சைவ ஸ்தேயம் மத் பிரிய காங்ஷிபிஹி. உங்களுக்கு பிரியமா நான் இனிமே நடந்துப்பேன். நீங்க இன்னதை செய் யுதிஷ்டிரான்னு சொன்னா நான் அதை செய்வேன், நீ இதை செய்யாத யுதிஷ்டிரான்னு சொன்னா நான் செய்ய மாட்டேன். நீங்க சொல்றதை கேட்டுதான் நான் நடப்பேன். அப்புறம் நீங்கள் தான் எல்லாம், நீங்கள் தான் மகாராஜா. பேருக்கு நான் இன்னைக்கு பட்டாபிஷேகம் பண்ணிட்டேனே தவிர உங்ககிட்டதான் ராஜ்யம், உங்ககிட்டதான் நான் எல்லா முக்கியமான டெசிஷன்ஸ் எதுவா இருந்தாலும் உங்களை கலந்துக்காம உங்ககிட்ட பேசாம நான் எதுவும் நடந்துக்க மாட்டேன் அப்படின்னு தர்மபுத்திரர் சொன்னதும் கண்ணுல கண்ணீர் வந்துருது திருதராஷ்டிரனுக்கு. தர்மபுத்திரன் ஆலிங்கனம் பண்ணிட்டான். யுதிஷ்டிரா, உனக்கே தகும். நான் அதமன், நானு பாபி, நானு இந்த பாபிய கூட உன்னால மன்னிக்க முடியறதா? அதுதான் தர்மபுத்திரன். என்ன பிதான்னு சொன்னீங்க, இதை விட ஒரு கௌரவம் எனக்கு வேற ஒண்ணுமே இல்லப்பா. ஆனா நான் எல்லாத்தையும் உன்கிட்ட ஒப்படைச்சிட்டு நிம்மதியா இனிமே நான் பகவத் ஸ்மரணையில இருக்க போறேன். நான் பண்ண பாபத்துக்கு அது ஒண்ணுதான் பிராயஷ்சித்தமே கிடையாது நான் பண்ண பாபத்துக்கு. இருந்தாலும் நான் எல்லாத்தையும் உன்கிட்ட ஒப்படைச்சிடுறேன். எனக்கு இந்த சபையில இத்தனை பேர்கள் கூடி இருக்கிற சபையில எனக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை எப்படி கொடுத்தான் என் புத்திரன் தர்மபுத்திரன். பாத்தியா காந்தாரி, நம்ம பிள்ளை என்ன பண்ணா? பெத்து வச்சோமே ஒண்ணு தருதலைய. எப்ப பாரு அப்பா நானி எவ்வளவு வார்த்தை கேட்டிருக்கான். என்னை பார்த்து மதிச்சதே இல்ல. துரியோதனான்னு ஒரு வார்த்தை கூப்பிட்டா கூட என்ன வேணும், ஏன் கத்துற அப்படின்னு வந்து அவ்வளவு சிடுன்னு விழுவானே. ஆனா இன்னைக்கு தர்மபுத்திரனை பாத்தியா, இத்தனை பேர் 1000 பேர் கூடி இருக்கிற சபையில பிதாமே தெய்வத்தம் பரம்னு சொல்லிட்டான். என்ன பிதா தெய்வம்னு சொல்லிட்டான். இத்தகைய பிள்ளைய இத்தனை நாள் நான் புரிஞ்சுக்காம இருந்துட்டேனே அப்படின்னு தர்மபுத்திரனை ஆலிங்கனம் பண்ணிட்டு திருதராஷ்டிரன் கண்ணீர் விடுறான். அழாதீங்கோ பெரியப்பா, அழாதீங்கோ அப்படின்னு மத்த பாண்டவர்கள்லாம் சமாதானம் பண்ணா பிறகு திருதராஷ்டிரனை சமாதானம் பண்ண பிறகு இப்படி திரும்பறார் தர்மபுத்திரர். கிருஷ்ணன் பக்கம் திரும்பறார். கிருஷ்ணனை என்ன பண்றது? ஏன்னா திருதராஷ்டிரனுக்கு என்ன இருந்தாலும் மனசுல அந்த தாபம் இருக்க போறதே அப்படின்னு நினைச்சு யுதிஷ்டிரர்கிட்ட எப்படி பேசணும்னு கத்துக்கணும். ஆனால் திருதராஷ்டிரனுக்கு மனசுல இருக்கிற அந்த துக்கத்தெல்லாம் மொத்தமா தொடச்சி எறிஞ்சார் தர்மபுத்திரர். அவருக்கு ஒரு தெம்ப கொடுத்தார், நம்பிக்கையை கொடுத்தார். உனக்கு நான் இருக்கேன் அப்படிங்கிற நம்பிக்கையை கொடுத்தார். கொடுத்த பிறகு இப்ப கிருஷ்ணன் பக்கம் திரும்பறார். கிருஷ்ணன் பக்கம் திரும்பி நான் என்ன பண்ணுவேன், இவனுக்கு நான் என்ன செய்வேன்? ஏததர்த்தம் ஹி ஜீவாமி கிருத்வா ஞாதிவதம் மஹத் அஸ்ய சுஷ்ரூஷனம் காரியம் மயா நித்யமதந்திரினா. கிருஷ்ணனுக்கு நான் என்னப்பா பண்ணுவேன், நான் என்ன செய்வேன்? இந்த கிருஷ்ணன் பாஞ்சஜன்யத்தை எடுத்து அபிஷேகம் பண்ணிட்டு அந்த பாஞ்சஜன்யத்தை கையில வச்சுட்டு தர்மபுத்திரரை பார்த்து சிரிச்ச முகத்தோட கிருஷ்ணன் நிக்கிறான். கல்பஷமே இல்லாத அந்த சிரிப்பு. இந்த சிரிப்புக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கிருஷ்ணன் பக்கம் பார்த்து, கிருஷ்ணன் அஞ்சலி தவிர வேற ஏதாவது பண்ண நன்றின்னு சொல்ல முடியுமா கிருஷ்ணனுக்கு அவன் பண்ண காரியங்களுக்கு? அந்த கிருஷ்ணனை பார்த்து அஞ்சலி பண்றார் தர்மபுத்திரர். கை குபிச்சுட்டார். இப்படி கை குபிச்ச உடனே இங்க அப்படியே பாரதத்துல என்னெல்லாம் நடந்ததோ அது அப்படியே ஒரு ரீகேப் இங்க தர்மபுத்திரர் கொடுக்கிறார். புண்டரீகாக்ஷா அப்படின்னு கிருஷ்ணனை பார்த்து இப்படி கை குபிக்கிறார். நீ கை குப்பிச்ச உடனே கிருஷ்ணன் பாக்குறான், என்ன அண்ணா என்ன கை குப்பிக்கிற, என்ன பார்த்து என்ன பழக்க தோஷத்துல என்ன பெரியவாள்லாம் இருக்கா, அவளை போய் வணங்கு. இப்ப நீ பெரியப்பாவை போய் வணங்கின பத்தியா, அதுதான் சரி. அது போல எல்லாரையும் வணங்கு, என்ன சேவிக்காத, என்ன கையெல்லாம் குபிக்காத, கையை எடுத்துட்டு மத்தவாளை போய் சேவிப்போம். இன்னும் பட்டாபிஷேகம் நல்லபடியா பூர்த்தியாகி அப்புறமா நம்ம பேசிக்கலாம், கிளம்பு அண்ணா அப்படின்னு கிருஷ்ணன் சொல்ல, இல்ல கிருஷ்ணா உன்னை பத்தி பேசாம என்னால கிளம்ப முடியாது. சபைய பார்த்து உறக்க சொல்றார் தர்மபுத்திரர், நான் பேசணும், நான் கிருஷ்ணனை பத்தி பேசணும், இல்லைன்னா நான் இன்னைக்கு நிம்மதியா நான் இருக்க முடியாது. அபிஷிக்தோ மகாப்ராஜ்ஞோ ராஜ்யம் பிராப்ய யுதிஷ்டிரஹ தாஷார்கம் புண்டரீகாக்ஷா உவாச பிராஞ்சலிஹி சுசிஹி. பிராஞ்சலிஹி அஞ்சலி பண்ணிட்டேன் உனக்கு நான் அஞ்சலி பண்றதை தவிர எனக்கு வேற என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல கிருஷ்ணா. நீ பண்ணங்களுக்கு நான் என்ன பண்ணிட்டேன் அண்ணா, அப்படி நான் என்ன பெருசா என்ன பண்ணிட்டியா? என்ன பண்ணலப்பா நீ, எங்களுக்கு என்ன பண்ணல? எங்களுக்கு முதல்ல கிருஷ்ணன், எல்லாருக்கும் கிருஷ்ணன்கிறத தெரிஞ்சுட்டு கிருஷ்ண நாமத்தை எல்லாரும் ஜபிப்பார்கள், பாடுவார்கள், ஆடுவார்கள்.
பிரஜைகளே, உங்க எல்லாருக்கும் சொல்றேன், எங்களுடைய வாழ்க்கையில நடந்த விஷயங்கள்லாம் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நான் சொல்றேன், முதல்ல எங்களுக்கு கிருஷ்ணன் எப்படி கிடைச்சா? எங்க வாழ்க்கையில பீமசேனனுக்கு கிடைச்சான். பீமசேனனுக்கு விஷம் வச்ச பிறகு நாகலோகத்துக்கு அவனை இழுத்துட்டு போயிட்டான். இழுத்துட்டு போன பிறகு அங்க ஏன் இவனை இங்க கொண்டு வந்தீர்கள்? கிருஷ்ணன் வந்துடுவனே அப்படின்னா, கிருஷ்ணன்னா யாருன்னு பீமசேனன் கேட்டா, கிருஷ்ண நாமம் முதல்ல எங்களுக்கு வந்தது. அப்படிதான் எங்க வாழ்க்கையில கிருஷ்ணன் எங்களுக்கு கிடைச்சா. முதல்ல கிருஷ்ண நாமம் வந்தது. பிறகு நாங்க பரதேசிகளாட்டும் போனோம். போய் அங்கேயும் இங்கேயும் போய் ஏகச்சக்கரா நகரத்துல போய் அண்டி பொழைச்சிண்டு போய் கடைசியில திரௌபதியினுடைய ஸ்வயம்வரம் அகதிகளா கடந்தோம். எங்களை திரௌபதியோட சேர்த்து எங்களை வாழ வச்சு அப்பதான் பிரதம தரிசனம் கிருஷ்ணனை பார்த்தோம். எங்களை கல்யாணமும் பண்ணி எங்களுக்கு குடியும் குடுத்தனமுமா எங்களை க்ஷேமமா வச்சது இந்த கிருஷ்ணன் தான். அதுக்கு பிறகு ராஜசூய யாகத்தை நல்லபடியா நடத்தி வச்சான். ராஜசூய யாகத்தை நல்லபடியா நடத்தி வச்ச பிறகு ஏதோ சூதாடினோம், துரதிருஷ்டவசமா சொத்தெல்லாம் இழந்துட்டேன். வனவாசத்துல ஓடி ஓடி எங்களை பார்த்தேன். எங்களை நீதானப்பா எங்களை ரட்சிச்ச. ஓடி ஓடி எங்களை பார்த்தியே பிரபு. எங்களை பார்த்து அதுக்கு பிறகு வனவாசம் ஆன பிறகு அக்ஞாத வாசம். நான் உண்மையா சொல்றேன், ஏன் கிருஷ்ணா 5 பேரா நாங்க போயிருக்கோம். திரௌபதி வேற தலக்கு விரி கோலமா எங்க கூட வந்திருக்கா. வாஸ்தவமா பாக்குறவர்களுக்கு தெரியாதா இல்ல எங்களை பார்த்தா நாங்க பாண்டவர்கள்? என் பீமனை பார்த்தா தெரியாதா? இல்ல என்ன பார்த்தா தெரியாதா? திரௌபதியை பார்த்தா தெரியாதா? பார்த்தா எங்களை பாண்டவர்கள்னு யாருக்கும் தெரியாதா? இருந்தாலும் எப்படி யாருக்குமே தெரியல உன்னுடைய மாய. நீ அத்தனை பேருடைய ஹிருதயத்தை மறைச்சு அக்ஞாத வாசத்தை எங்களுக்கு நல்லபடியா நடத்தி கொடுத்த. உபப்ளவியம் ஓடி வந்தியே, அக்ஞாத வாசம் முடிஞ்சுடுத்துன்னு தெரிஞ்சதும் உபப்ளவியம் ஓடி எங்களுக்கு தூதனா இருந்த, சாரதியா இருந்த, எங்களுக்கு சாரதியா இருந்து தூதனா இருந்து சாரத்தியம் பண்ணி அப்பப்ப குருக்ஷேத்திர யுத்தத்தை நடத்தி எப்படி இப்படி நடந்துக்கணும், யாரை எப்படி அடிக்கணும், இப்ப இப்படி செய்யணும், அப்ப அப்படி செய்யணும், எல்லா அறிவுரைகளையும் சொல்லி இப்ப ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி கூட व्यसனப்பட்டு ஓரமா இருந்த என்ன தேத்தி கொண்டு இவ்வளவு தூரம் நிறுத்தி வச்சிருக்கியே பிரபு. நான் எப்படி உன்னை நான் நினைக்காம இருக்க முடியும்? தவ கிருஷ்ண பிரசாதேன நயேன ச பலேன ச बुद्ध्या च यदुषार्दूला तथा विक्रम्णेन च तव कृष्ण பிரசாதேன. இது கிருஷ்ண பிரசாதம். நான் அப்படிதான் நினைக்கிறேன். எனக்கு இப்ப கிடைச்ச ராஜ்யம் ஏதோ நான் யுத்தம் பண்ணேன் ஜெயிச்சேன் அப்படிலாம் நான் நினைக்கல. நீ இல்லாத போனா ஜெயிப்போமா? நாங்களா ஜெயிப்போம்? நீ இருந்ததுனால, நீ எங்க கூட இருந்ததுனால, நீ வஜ்ர கவச்சமா இருந்து எங்களை ரட்சிச்சையே. இல்லைன்னா என்ன 18 நாள் யுத்தத்துல எத்தனையோ வீரர்கள் போனா, ஏன் நான் போகமாட்டேனா? நான் போயிருக்க மாட்டேனா? யாராவது என்ன அடிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிருக்கும்? அப்படி இருந்து எங்களை காப்பாத்தினியே. இப்ப வியாச பகவான் கூட என்ன சொன்னார்? உன்னை எப்படி அடிக்க முடியும்? உனக்காக தான் தர்மஸ்தாபனம்னு சொன்னாரே. தர்மஸ்தாபனம் பண்ணணுங்கிறதுக்காக இவ்வளவு தூரம் எனக்காக பாடுபட்டியே பிரபு. உனக்கு நான் அஞ்சலி பண்ணி உன்னை சரணாகதி பண்றதை தவிர எனக்கு வேற ஒண்ணுமே சொல்ல தெரியல பிரபு. நீ பீஷ்மஸ்தவராஜத்துல விஸ்வசஹஸ்ரநாமம் பீஷ்மர் சொல்ல போறார். இங்க ஒரு குட்டி அஷ்டோத்திரம் மாதிரி இங்க தர்மபுத்திரர் சொல்றார் கிருஷ்ணனுக்கு. விஸ்வகர்மன் நமஸ்தேஸ்து விஸ்வாத்மன் விஸ்வசம்பவா விஷ்ணு ஜிஷ்ணு ஹரே கிருஷ்ணா வைகுண்ட புருஷோத்தமா விஸ்வகர்மன் நமஸ்தேஸ்து. நீ விஸ்வகர்மன், நீ உனக்கு நமோஸ்துதே. விஸ்வாத்மன், நீயே விஸ்வாத்மன். விஸ்வசம்பவா, நீ விஸ்வசம்பவன். நீ விஷ்ணு ஜிஷ்ணு ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா. அந்த வாக்கியம் எவ்வளவு மதுரமா இருக்கு. வைகுண்ட புருஷோத்தமா, வைகுண்டபதி. நீ வைகுண்டபதியாக இருந்த போதிலும் எங்களுக்கு தூதனா இருந்து சாரத்தியம் பண்ணி இவ்வளவு சுலபமான தெய்வத்தை நான் எங்க போய் பார்ப்பேன்? உன்னுடைய காருண்யத்தை நான் என்னன்னு சொல்லுவேன்? கிருஷ்ணா, மாட்டேன்னு சொல்லாத. நான் ஒரே ஒண்ணு, நான் இது வரைக்கும் உன்கிட்ட ஒண்ணு கேட்டது இல்லைல்ல. இந்த யுத்தம் கூட நீ இப்ப என்ன சம்மதிக்க வச்சு நான் சரின்னு சொன்னேன். யுத்தம் ஆனா எனக்கு ஆசைன்னு உங்ககிட்ட இது வரைக்கும் ஏதாவது ஒண்ணு கேட்டிருக்கேனா? கேட்டது இல்ல. நான் இப்ப ஒண்ணு கேட்கிறேன். எனக்கு ஒரே ஒரு ஆசை, நிறைவேற்றுவியா? என்ன சொல்லுன்னா? என்ன உனக்கு என்ன வேணும் சொல்லு. உனக்கு என்ன வேணுமோ நான் கொடுக்குறேன். எனக்கு நீதான் முக்கியம். நீ சொல்லு, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு பகவான் கேட்டதும், இந்த சிம்மாசனத்துல நீ உட்காரணும். இப்ப கூட விடாம எனக்கு திருவடி சேவை நீ பண்ணிருக்க.
தர்ம பஞ்சாயத்தனம்ங்கிற பேர்ல இன்னும் இத்தனை பேருங்களை இங்க நிக்க வச்சுட்டு எனக்கு திருவடி சேவை நீ பண்ணுவையாகில் இது வரைக்கும் ஒரு தடவை நீ உன்னை சேவிக்க விட்டதில்லை. நான் சேவிக்க வரச்சே எல்லாம் நீ என்னை எழுப்பி எழுப்பி நீ என் திருவடியில விழுந்திருக்க. ஒரே ஒரு தடவை இது என்னுடைய ஆசைன்னு எடுத்துக்கோ, ஆக்னின்னு எடுத்துக்கோ, எப்படி வேணா எடுத்துக்கோ, ஆனா இந்த சிம்மாசனத்துல நீ ஒரே ஒரு தடவை உட்காரு அப்படின்னதும் சரி உட்கார்றேன், நான் உட்காடுறேன், அவ்வளவுதானே, உனக்கு அதுதான் ஆசைன்னா உட்கார்றேன் அப்படின்னு ஜில்லுன்னு ஏறி சிம்மாசனத்துல கிருஷ்ணன் உட்காந்துட கிருஷ்ணனுடைய திருவடியில சாஷ்டாங்கமா தன்னை ஒப்படைச்சுட்டார் தர்மபுத்திரர். விஸ்வகர்மன் நமஸ்தேஸ்தும் விஸ்வாத்மன் விஸ்வசம்பவா விஷ்ணு ஜிஷ்ணு ஹரே கிருஷ்ணா வைகுண்ட புருஷோத்தமா அப்படின்னு தன்னை அப்படியே கிருஷ்ணனுடைய திருவடியில தன்னுடைய சிரசை வச்சுட்டார். சிரசை வச்சு திருவடிய கட்டின்ட்டார் தர்மபுத்திரர். இந்த திருவடி மட்டும் எனக்கு ஒண்ணுமே வேண்டாம், இந்த திருவடி தான் சாஸ்வதம், இந்த திருவடி எனக்கு போரும் அப்படின்னு கிருஷ்ணன்ட்ட பூர்ண சரணாகதி தர்மபுத்திரர் தன்னை ஒப்படைச்சு கிருஷ்ணனுடைய திருவடியில விழுந்த பிறகு கிருஷ்ணன், அண்ணா வாச தீந்துதான் தர்மபுத்திரனுடைய தலையை வருடி விட்டான் கிருஷ்ணன். அப்படியே திருவடியை கட்டின்ற தர்மபுத்திரர் விழுந்திருக்கார் கிருஷ்ணனுடைய திருவடியில. கிருஷ்ணன் தர்மபுத்திரனுடைய தலைய தன்னுடைய பிஞ்சு பிஞ்சான விரல்களால மகுடம் சூட்டின தலைய அப்படியே தடவி கொடுத்து அண்ணா உன்னுடைய ஆசை நிறைவேறித்தான், நான் எழுந்துக்கட்டமா, எழுந்துரு சொல்றேன், எழுந்துருங்கிற, என்ன அழுக, எப்ப பாரு என்ன அழுக, அழாத, எழுந்துரு, கண்ணை தொடச்சுக்கோ, நான் என்ன பெருசா பண்ணிட்டேன், நான் இன்னமும் நான் அந்த நிலையில தான் இருக்கேன், நான் ஒன்னும் பெருசா ஒன்னும் பண்ணலையா, இவ்வளவு பண்ணியே கிருஷ்ணா, எங்களை காப்பாத்தினியே கிருஷ்ணா, அதெல்லாம் போராது அண்ணா, அதெல்லாம் போராது. என்னப்பா சொல்ற, வனவாசத்துல இங்க அன்னைக்கு பரிபவப்பட்டு திரௌபதி அலறி இருக்கா, அன்றைய தினம் அவளுக்கு வஸ்திரத்தை கொடுத்து காப்பாத்தின, அதெல்லாம் போராது. வனவாசத்துல எங்களை காப்பாத்தினிய, அதெல்லாம் போராது. அஜ்ஞாதவாசத்துல காப்பாத்தினிய, அதுவும் போராது. குருக்ஷேத்திர யுத்தத்தை நடத்தி வச்சியப்பா, அதுவும் போராது. இப்ப என்ன பட்டாபிஷேகம் பண்ணிருக்கிய, என்ன உட்கார வச்சு பட்டாபிஷேகம் பண்ணிருக்க, போராது. உபபாண்டவர்கள் வதம் ஆன பிறகு எங்க குடும்பத்துக்கு ஒரு வாரிசுன்னு பரீட்சித்துக்கு கூட ஜீவிதம் கொடுத்திருக்கியப்பா, போராது. பின்ன என்ன பண்ணணுங்கிற கிருஷ்ணா, எதுவுமே போராது அண்ணா, போராது. ரிணமே தத் பிரவருத்தமே, உனக்கு நான் ரிணம் பட்டதுதான், அது என்னைக்குமே போகாது அண்ணா, ரிணம் தான். என்ன காரணம், எத் கோவிந்தேதி சுக்ரோஷ கிருஷ்ணாமாம் தூரவாசினம். திரௌபதியை காமிச்சு சொல்றார். அவள் அன்றைய தினம் எத் கோவிந்தேதி சுக்ரோஷ கோவிந்தான்னு கூப்பிட்டா. அசத் சபையில எங்கேயோ துவாரகையில இருந்த என்ன எவ்வளவு திட விசுவாசம் இருந்திருந்தா இந்த அசத் சபையில நமக்கு அதுவும் புடவை தலைப்ப பிடிச்சு அவுக்க வர சமயத்துல யாராவது பக்கத்துல இருக்கிறவர்கள் கூப்பிட்டு எப்படியாவது எனக்கு நீங்க காப்பாத்துங்கோன்னு கெஞ்ச வேண்டி இருக்க, எங்கேயோ தூரக்க இருந்த துவாரகையில நான் கூப்பிட்டா அவன் காதுல விழும், அவன் வருவான்னு அசத் சபையில லட்சைய விட்டு கோவிந்தான்னு கத்தினாலே இந்த தைரியம் யாருக்கு வரும்? அந்த ஒரு கோவிந்தாங்கிற நாமத்துக்கு ரிணமே தது பிரவருத்தமே, ஜென்மமா நான் ரிணம் ஆயிட்டேன். இனி எத்தனை ஜென்மங்கள், இனி நான் எத்தனை அவதாரங்கள் நான் எடுத்தாலும் உனக்கு நான் இன்னைக்கு பட்ட ரிணம் தான். அது என்னைக்குமே அந்த கடன்கிறது எனக்கு போராது, எனக்கு போகவும் வேண்டாம். ஏன்னா என்னுடைய பக்தர்கள் அவ்வளவு திட விசுவாசம் என் மேல வச்ச பிறகு அந்த பக்தனுக்கு நான் என்னைக்குமே ரிணமானவன் தான். உனக்கு நான் ரிணவான் தான். நான் குந்திய ரட்சிச்சாச்சு, அது போராது. குந்தியினுடைய குலமகளான திரௌபதியை ரட்சிச்சாச்சு, அது போராது. திரௌபதியினுடைய குலமகளான உத்தரகுமாரிய ரட்சிச்சாச்சு, அதுவும் போராது. இன்னுமே எத்தனை நாட்கள் பாண்டவ குடும்பம் லோகத்துல இருக்கோ, பாண்டவர்கள்ங்கிற பேர் இருக்கிற வரைக்கும் லோகம் நாளைக்கு கிருஷ்ணன் தன் கடனை அடைச்சுட்டான் அப்படின்னு சொல்லக்கூடாது. என்னைக்கும் ரிணம் தான். ரிணமே தது பிரவருத்தம் மே கிருஷ்ணாமாம் தூரவாசினம் எத் கோவிந்தேதி சுக்ரோஷ. அந்த ஒரு கோவிந்தாங்கிற நாமம் தான்
போருமே. அது கஷ்டத்துல சந்தோஷத்துல யாரு வேணா கூப்பிட்டுடலாம்னா, கஷ்டத்துல கூப்பிட்டா பத்தியா திரௌபதிக்கு, அதுவும் கஷ்டத்துல எதுவும் அசத் சபையில அத்தனை பேரும் கேட்க கோவிந்தா அப்படின்னு கத்தினா கிண்டல் பண்ண மாட்டாளோ? நம்ம எல்லாம் நினைக்க மாட்டோமோ? நம்ம என்ன பகவான் நாமா சொன்னது கோவில்லயே போய் கோவிந்தான்னு சொல்றதுக்கு லட்சப்படுறோம். திருவேங்கடமுடியான் சந்நிதியிலேயே போய் எல்லாரும் கோவிந்தா கோவிந்தானா நம்ம ஈனு சிரிச்சுண்டுக்க தலையை குனிஞ்சுக்கிறோம். கோவிந்தான்னு சொல்ல லட்சப்படுறோம். சத் சபையிலேயே சொல்ல மாட்டேங்கிறோம். ஆனா அசத் சபையில அத்தனை பேர் மத்தியில கோவிந்தேதி சுக்ரோஷ அந்த கோவிந்தாங்கிற நாமம் என்னை கட்டி போட்டுட்டா என்ன திரௌபதி. அதனால ரிணம் தான். ரிணமே தது பிரவருத்தம் என ரிணம்ங்கிறது எனக்கு என்னைக்கும் போகாது அண்ணா. அதனால நான் இன்னைக்கு சொல்றது உனக்கு அதே, நான் இன்னமும் அதே நிலைப்பாட்டுலதான் இருக்கேன். அதனால மறுபடியும் ஏதோ ஒண்ணு பேசி என்னை காயப்படுத்தாத. பட்டாபிஷேகம் ஆயிருக்குல்ல, நீ சந்தோஷமா அழுதுன்னு இருக்காத, போறோம். கண்ணா சொல்ல முடியறதா உன்னால? இவ்வளவுலாம் உன்னால இப்பவும் சொல்ல முடியறதா? கால்ல விழுந்தா காப்பாத்துறேன்னு சொல்ற தெய்வங்கள் மத்தியில என்னை வாழவும் வச்சுட்டு என் கால்லயும் நீ விழுந்து எனக்கு ரிணம் பட்டிருக்கேன்னு சொல்றியே பிரபு. யோனிஸ்வமஸ்ய பிரளயஸ்ச கிருஷ்ணா த்வமே வேதம் ஸ்ருஜசே விஸ்வமக்ரே விஸ்வம் சேதம் त्वदद्वेषो विशेष्यो நமோஸ்து தே தே ஷார்ங்க சக்ராதிபாணே. உனக்கு நமோஸ்துதேன்னு சொல்றதை தவிர எனக்கு வேற வழி தெரியல. தோத்துட்டேன் கிருஷ்ணா, தோத்துட்டேன். உனக்கு உன்னுடைய காருண்யத்துக்கு முன்னாடி நான் தோத்துட்டேன். இப்படி நீ இருப்பேன்னு நான் எதிர்பார்க்கல. நான் தோத்தேன் கிருஷ்ணா. பீமா அர்ஜுனா பாத்தியா கிருஷ்ணன் என்ன சொல்றான்னு பாத்தீங்களா? எல்லாரும் இன்னமும் நமக்கு ரிணம் பட்டிருக்காளாம். இவ்வளவெல்லாம் செஞ்சு இன்னும் நமக்கு ரிணம் பட்டிருக்கேன்னு சொன்னா என்னைக்கும் பகவான் தான். அல்பந்தான். நான் தோத்துட்டேன் கிருஷ்ணா, நான் உன் எதிரில நான் தோத்துட்டேன், உன்னுடைய காருண்யத்துக்கு எதிரில நான் தோத்துட்டேன் அப்படின்னு தர்மபுத்திரர் அழறார். அதை பார்த்து கிருஷ்ணன் கண்ணுல தொடச்சு விடுறான். அண்ணா அழாத அண்ணா, போரும் போ, நிறைய அழுதாச்சு, எவ்வளவோ அழுதுட்ட உன் வாழ்க்கையில, இனிமே நீ அழக்கூடாது. இனிமே உன்னுடைய முகத்துல நான் பிரசன்னத்தைய மட்டும்தான் நான் பார்க்கணும். உன் முகத்திலயும் இனி திரௌபதி முகத்திலயும் நான் சந்தோஷத்தை மட்டும்தான் பார்க்கணும். பட்டாபிஷேகம் ஆயிருக்கு இல்லையா, வா ஊர்வலம் கிளம்பலாம் வா அப்படின்னு எல்லாரும் கண்ணை தொடச்சுக்கோங்க. இது ஒண்ணு எமோஷனல் மூமெண்ட் இல்ல, எல்லாரும் கண்ணை தொடச்சுக்கலாம். கண்ணை தொடச்சுன்னு வாருங்கள் பட்டாபிஷேக ஊர்வலத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்கள் அப்படின்னு கிருஷ்ணன் சொன்னதும் தர்மபுத்திரரின் திரௌபதியும் ஏறி ரதத்துல உட்கார வச்சு அந்த ரதத்துல கிருஷ்ணனும் கூட ஏறி அந்த ஊர்வலம் வரார்கள். ரோட் ஷோ, பல ரோட் ஷோ பாக்குறோம் இல்லையா, அப்ப தர்மபுத்திரருக்கு ஏற்பட்ட அந்த ரோட் ஷோ அத்தனை பிரஜைகளும் தர்மபுத்திரருக்கு புஷ்பமாரி பொழிஞ்சு எல்லாரும் ஜெயா விஜயி பவான வரவேற்று நமக்கு இஷ்டமான ராஜா நமக்கு திரும்ப கிடைச்சால் அப்படிங்கிற சந்தோஷத்துல அத்தனை பேரும் ராஜா தர்மபுத்திரர் மகாராணி திரௌபதி இவர்கள் ரெண்டு பேரையும் பார்த்து பிரஜைகள் எல்லாம் ஆனந்தப்படுறார்கள், ஆனந்த பாஷ்பம் விடுறார்கள். ஆனா எல்லார காட்டிலும் சந்தோஷம் கிருஷ்ணனுக்கு தான். தர்மபுத்திரரும் திரௌபதியும் ரதத்துல நின்று அத்தனை பேருக்கும் அத்தனை ஜனங்களுக்கும் பிரஜைகளுக்கும் பூரி தானங்கள் வழங்கி தட்சணைகள் வழங்கி அவரவர்களை பார்த்து க்ஷேமம் விசாரிச்சு அவர்கள் ரதத்துல போற காட்சிய கிருஷ்ணன் சந்தோஷமா தர்மபுத்திரர் திரௌபதி பின்னாடி நின்னுண்டு பிரஜைகள்லாம் எவ்வளவு ஆனந்தமா தர்மபுத்திரரை விரும்புறார்கள் அப்படிங்கிறத பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டான் கிருஷ்ணன். இதுக்குதான் ஆசைப்பட்டேன், தர்மத்தை உட்கார வச்சு பட்டாபிஷேகம் பண்றதுல பகவானுக்கு தான் அவ்வளவு சந்தோஷம் அப்படிங்கறதோட இங்க தர்மபுத்திர பட்டாபிஷேக அத்தியாயம் இங்க பூர்த்தி ஆறுது. மேற்கொண்டு சாந்தி பர்வா. தர்மபுத்திர பட்டாபிஷேகத்தோட மகாபாரதம் முடியல, சாந்தி பர்வா இன்னும் இருக்கு. இன்னும் பார்க்க வேண்டிய இன்னும் 7-8 பர்வாக்கள் இன்னும் பாக்கி இருக்கு. அல்ல சாந்தி பர்வா தான் மகாபாரதத்துக்கே பலம். அத்தகைய சாந்தி பர்வாவை அடுத்த பிரவச்சனத்திலேருந்து ஆரம்பிப்போம். இமாம் பாரத சாவித்ரீம் பிராதருத்தாய பட்டேத் சபாரத பலம் பிராப்யம் பரம் பிரம்மாதி கச்சதி விஸ்வகர்மன் நமஸ்தேஸ்து விஸ்வாத்மன் விஸ்வசம்பவா விஷ்ணு ஜிஷ்ணு ஹரே கிருஷ்ணா வைகுண்ட புருஷோத்தமா. அடியன்